श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीराम नाम वरानने श्रीराम राम रामेति. ஏன்னா என்ன பேசணுங்கிறது அவள் ஆர்கனைஸ் பண்ணுறவா பொறுப்புலேயே விட்டாதான் அவள் என்ன கேட்கணும்னு விரும்புகிறாங்கிறத தெரிஞ்சு நாம் அந்த கண்டென்ட் கொடுக்க முடியும். அதனால் என்ன பேசணுங்கிறது கேட்டுக்கொண்டேன். அப்போது நீங்கள் சனாதன தர்மம் பற்றி ஏதாவது பேசுங்கன்னார். அதனால் இந்த உபன்யாசத்தின் தலைப்பு சனாதன தர்மம். அடுத்து எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். சரியாக 1 மணி நேரம். ஏன்னா அது எப்போதுமே அடியேன் கேட்டுப்பேன். ஒரு தொலைக்காட்சி சேனலில் திருப்பாவை உபன்யாசம் 30 எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக போனேன். ஒரே நாள் ஷூட்டு 30 எபிசோடும். அப்போ கேட்டேன், சார் ஒரு பாட்டுக்கு எவ்வளோ நேரம் பேசணும், அடுத்தடுத்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு பாட்டுக்கும் எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார்னாங்க. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் எங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்காதீங்க, ஏதாவது இத்தனை காலம்னு சொன்னால் நாங்களும் அதோட முடிச்சுப்போம். நீங்கள் பாட்டுக்கு எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு அப்புறம் திறந்து விட்ட ரேடியோ மாதிரி பேசிகிட்டே இருப்போம், கஷ்டம்னு. அவர் சொன்னார், கெட்டிக்காரர், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க சார், நாங்கள் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவோன்ட்டார் அவர். அந்த மாதிரி நாம் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், கேட்குறவாளுக்கு கேட்கறதுக்குன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குது இல்லையா. அதனால 60 நிமிடங்கள். அதுவும் பாருங்கள், கரெக்டாக 9:30க்கு மைக்க பிடிச்சாச்சு, 10:30க்கு சரியாக பூர்த்தி பண்ண போகிறோம். அதனால சனாதன தர்மம் என்பது தலைப்பு. அதை பற்றி சரியாக 60 நிமிஷம் பார்க்க போகிறோம். சனாதன தர்மம்னா என்ன உள்ளிட்ட விஷயங்கள். இதை நாம் ஒரு 7 பகுதிகளாக பிரித்து கொள்வோம். அதில் முதல் பகுதி, முதல்ல சனாதன தர்மம்னா என்ன. ஏன்னா நிறைய இன்னைக்கு இந்த பேச்சு சர்ச்சை, அது நல்லது கெட்டது எல்லாம் சனாதன தர்மம்னு நிறைய வந்துருக்கு. இந்த சனாதன தர்மம்னா ஆக்சுவலாக என்ன? தர்மம் என்றால் நாம் நன்மை பெறுவதற்கென்று பெரியோர்கள் வகுத்து தந்த அறநெறிக்கு தர்மம்னு பேர். லோகத்தில் எல்லாரும் நன்னா இருக்கணும், அதற்காக எந்த ஒரு அறநெறி வழிவகுத்து தரப்பட்டு இருக்கிறதோ அந்த அறநெறிக்கு தர்மம்னு பேரு. முன்னாடி சனாதனம்னு ஒன்று சேர்த்துக்கிறோமே. சனாதனம்னா என்னன்னா எட்டர்னலாக இருக்கக்கூடியது, அழியாததுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ அது கீதையில கூட சனாதனகாங்கிற வார்த்தை வருது. அச்சலோயம் சனாதனகான்னு கண்ணபிரான் சொல்கிறான். எதுக்கு அதை சொல்றான்னா, ஜீவாத்மா அழியாதுங்கிற சென்ஸ்ல சொல்றான். அப்போ சனாதனம் என்று சொன்னால் அழியாதது, நிலையானது, நிலைத்திருக்கக்கூடியது, எப்போதும் எட்டர்னலாக எது இருக்கோ அதுக்கு சனாதனம்னு பேரு. அப்போ சனாதன தர்மம்னு சொன்னா எந்த ஒரு வாழ்க்கை முறையானது, அதாவது எல்லா ஜீவாத்மாக்களும் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் நன்மை பெற வேண்டும்ங்கிறத உயர்ந்த நோக்கமாக கொண்டு ஒரு அறநெறி எப்போதும் நிலைத்திருக்கிறதோ அந்த அறநெறிக்கு சனாதன தர்மம்னு பேர். இந்த டெஃபினிஷனை பார்த்தாலே ஒரு விஷயம் நமக்கு புரியும், சனாதன தர்மத்தை அழிக்க முடியாதுன்னு புரியும். ஏன் புரியாதுன்னா, சனாதனம்னாலே அழிக்க முடியாததுன்னு தான் அர்த்தம். அதனால அது எப்படி இருக்குன்னா, இப்போ சனாதனம்னு பேரை சொல்லிட்டு சனாதனத்தை ஒருத்தன் இப்போ அழிக்கிறேன்னு ஒரு டைலாக் சொன்னா அது எப்படின்னா, அழிக்க முடியாததை அழிக்கிறேன்னு அர்த்தம். அதனால அது சாத்தியம் இல்லை. அப்போ எப்போதும் எட்டர்னலாக எது இருந்து கொண்டே இருக்கிறதோ, எது அழியாமல் மாறாமல் நிலைத்திருக்கக்கூடிய தர்மமோ அதுக்கு சனாதன தர்மம்னு பேர். இது பார்ட் 1. ரெண்டாவது, அப்போ உலகில் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சனாதன தர்மம்னா அது எப்படி உருவானதுன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இப்போ லோகத்தில் நிறைய மதங்கள், நிறைய கொள்கைகள், சித்தாந்தங்கள் பார்க்குறோம். ஒன்னொன்னுக்கு சொல்கிறோம் இது இப்படி உருவானது, இதை இன்னார் உருவாக்கினார். அப்போ இந்த சனாதன தர்மம்னு சொல்கிறோமே, இது எப்படி உருவானதுன்னா ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள். நம்ம கண்ணால் எந்தெந்த லைட் ரேஸை பார்க்க முடியும்னா விப்ஜயார்னு சொல்கிறோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ரெட். வயலட்லேருந்து ஆரம்பித்து ரெட் வரைக்கும் பார்க்க முடியும். ஆனால் இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறா, அந்த வேவ் லெங்த் ஃப்ரீக்குவன்சியை வச்சு சொல்லணும்னா அதை ரிவர்ஸ் ஆர்டரில் தான் சொல்லணுமா. ஃபஸ்ட்டு ரெட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் எல்லோ, அந்த ஆர்டரில் போய் கடைசியாக தான் வயலட்டுங்கிறத சொல்லணுங்கிறா. ஏன்னா வயலட்டுங்கிறது மேலே போயிடும், அதுக்கப்புறம் மேலே போனால் அல்ட்ரா வயலட். ரெட்டுக்கு கீழே இருந்தால் அது இன்ஃப்ரா ரெட்டு. அதனால தான் காஞ்சி மகா பெரியவர் என்ன சொன்னாராம், இந்த விப்ஜயார்னு சொல்கிறத கொஞ்சம் மாற்றிக்கோங்க, ரீட் ஓவர் யுவர் குட் புக்ஸ் இன் வெக்கேஷன். ரீட் ஓவர் யுவர் குட் புக்ஸ் இன் வெக்கேஷன். ரீடுக்கு ரெட்டு, ஓவருக்கு ஆரஞ்சு,
யுவருக்கு ஒய் எல்லோ, அப்புறம் குட்டு ஜிக்கு கிரீன், புக்ஸுக்கு பி ப்ளூ, இன்னுக்கு ஐ இண்டிகோ, அப்புறம் வெக்கேஷன் வி வயலட். அதனால ரீட் ஓவர் யுவர் குட் புக்ஸ் இன் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லி இது காஞ்சி பெரியவர் சொன்னார்பா. அதனால இந்த மாதிரி இப்போ ரெட்டுக்கு கீழே இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியாது, வயலட்டுக்கு மேலே போயிட்டாலும் நம்மளால பார்க்க முடியாது. இந்த ரெட்டுலேருந்து வயலட்டுக்குள்ள இருக்கிறத மட்டும் பார்க்குறோம். அப்போ உடனே ஒருத்தன் என்ன சொன்னான்னா, ரெட்டுக்கு கீழே கலரே கிடையாது, வயலட்டுக்கு மேலேயும் கலர் கிடையாதுன்னு நானும். சரியாது? ரெட்டுக்கு மேலேயும் கலர் இருக்கு, வயலட்டுக்கு கீழேயும் கலர் இருக்கு. ஆனா அந்த மேலையும் கீழையும் உள்ளதை பார்க்கிற சக்தி நம்ம கண்ணுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதற்குரிய கருவியை வைத்து பார்த்தால் அல்ட்ரா வயலட் ரேஸ் தெரியும், அதற்குரிய கருவியை வைத்து பார்த்தா இன்ஃப்ராரெட் ரேஸ் தெரியும். ஆனா வெறும் கண்ணால பார்த்தால் ரெட்டுல இருந்து வயலட் வரைக்கும் தான் தெரியும். இதை எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதை விடுவோம். அப்ப காதை வச்சுப்போமே. இந்த காதுக்கு 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் சவுண்டு கேட்கும். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே சவுண்டு போனாலும் இந்த காதுக்கு கேட்காது, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போனாலும் இந்த காதுக்கு கேட்காது. அதுக்காக 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே சவுண்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. 20,000 ஹெர்ட்ஸுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, நம்முடைய மெய்வாய் கண் மூக்கு செவின்னு 5 புலன்கள் சொல்கிறோமே, இந்த 5 புலன்கள் ஒரு அளவுக்கு உட்பட்டவை. இது ஒரு அளவுக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டும்தான் கிரகிக்கும். இதால் கிரகிக்க முடியாத எத்தனையோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் இருக்குங்கிறோம். அதை நம்மளால கிரகிச்சிக்க முடியாதுங்கிறது வேற ப்ராப்ளம். இப்போ என்னன்னா, நம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட சில ஒலிகள் எப்போதுமே பிரபஞ்சத்தில் இருக்கான். சில தெய்வீகமான ஒலிகள் நம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவை, நம்மால் கிரகிக்க முடியாதவை. அப்படிப்பட்ட ஒலிகள், சவுண்ட்ஸ் எப்போதும் பிரபஞ்சத்தில் ஒலிச்சுட்டே இருக்கு. இது நம்ம கண்ணுக்கு தெரியாட்டாலும் அந்த காலத்தில் நம்ம பாரத தேசத்தில் வாழ்ந்த ரிஷிகள், அந்த ரிஷிகள் என்ன பண்ணாலாம், அந்த சவுண்ட்ஸை தங்களுடைய கண்களாலே கண்டார்கள். நல்லா கவனிக்கணும், காதால வாங்கல. ரிஷிகள் அவர்கள் தெய்வீக பார்வை கொண்டவர்கள். அவ என்ன பண்ணா, இந்த பிரபஞ்சத்துல பல தெய்வீக ஒலிகள் இருக்குங்கிறத கண்டு தங்களுடைய மந்திர வடிவிலே தங்களுடைய கண்களாலே அந்த ஒலிகளை மந்திரங்களாக கண்டார்கள். மந்திர திரஷ்டாவுக்கு ரிஷின்னு பேரு. ரிஷி அப்படின்னா யாருன்னா, யார் ஒருவர் நம்ம கண்ணுக்கு தெரியாததையும் பார்க்கிறாரோ அவருக்கு ரிஷின்னு பேரு. அப்ப அந்த ரிஷிகள் என்ன பண்ணா, இப்படி மந்திர வடிவில் நிறைய ஒலிகள்லாம் இருக்குன்னு சொல்லி அதை பார்த்தார்கள். அந்த ஒலிகளை எல்லாம் எடுத்து சேகரித்து அதை நமக்கு கொடுத்தார்கள். அதைத்தான் வேதம் வேதம்னு சொல்றோம். இப்போ வேதம்ங்கிறது யாரும் கம்போஸ் பண்ணல. அந்த ரிஷிகள் என்ன பண்ணான்னா, இந்த பிரபஞ்சத்திலே நமக்கு அப்பாற்பட்ட சில ஒலிகள் இருக்கு, ஆனா தங்கள் தெய்வீக கண்களால் மந்திர வடிவில் ஒலிகளை பார்க்கறாளாம். அப்படி பார்க்கும் ஆற்றல் இருப்பதால தான் நல்லா யோசிச்சு பாருங்க, ரிஷிகளை சீயர்ஸ்ங்கிற ஆங்கிலத்தில், சீயர் அதைத்தான் தமிழ்ல பார்ப்பான்கிறா. அது ஏதோ திட்டுறான்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா பார்ப்பான்ங்கிறது ஒசத்தியான வார்த்தை. இது உலகத்திலேயே முதல் பார்ப்பான் யார் தெரியுமா? கஷ்யப முனிவர். அவருக்கு பஷ்யகர்னு பேராம். பஷ்யக கஷ்யபோ பவதி யத் சர்வம் பரிபஷ்யதி தி சௌக்ஷ்மியாத். அந்த கஷ்யப முனிவருக்கு பஷ்யகர்னு பேர் வச்சாலும் அம்மா. பஷ்யகர்னா என்ன அர்த்தம்னா, பஷ்யனா பார்த்தல், பஷ்யகர்னா பார்ப்பான் அப்படின்னு பேர் வச்சாலும். இவர் தான் முதலில் பார்ப்பான், பஷ்யகர்னு பேர் வச்சா. ஏன்னா யத் சர்வம் பரிபஷ்யதி சௌக்ஷ்மியாத், மற்றவா யாராலும் பார்க்க முடியாததையெல்லாம் இவன் பார்ப்பான். அங்க எந்த வேத ஒலி இருக்கோ அதை கண்ணால் பார்ப்பான். எதிர்காலத்தில் என்ன நடக்கிறதோ அதை கண்ணால் பார்ப்பான். கிரகங்கள் எங்க போறதோ டெலஸ்கோப் இல்லாமல் பார்ப்பான். ஜீவாத்மா பரமாத்மா இதன் தன்மை என்னங்கிறத பார்ப்பான். பஷ்யகன், பார்ப்பான்னு பேர் வச்சுட்டா. ஆனா அதுக்கப்புறம் அந்த அம்மா யோசிச்சு பார்த்தாலாம், ஐயோ நம்ம குழந்தைக்கு இப்படி பஷ்யகன்னு பேர் வச்சுட்டோமே, இப்படிப்பட்ட ஆற்றல் இருக்குன்னு யாராவது திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றதுன்னு பார்த்தாலாம். பஷ்யக கஷ்யபோ பவதி, அதனால பேரை ஜம்பிள் பண்ணி பஷ்யக்குன்னு இருந்ததை கஷ்யப்புன்னு வச்சுட்டா. நிறைய பேர் கஷ்யப்புன்னு பேர் வச்சுக்கிறா பாருங்க. பஷ்யகர்னு பேரு, அதை கஷ்யப்பர்னு மாத்தி வச்சாலாம். என் பையனுக்குரிய ஆற்றல் வெளியில தெரியாம திருஷ்டிப்படாம இருக்கணும்னு. அதனால பஷ்யகர் ரிவர்ஸ் பண்ணுங்க, கஷ்யப்பர். அதனால அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கஷ்யப்பர்னு பேர் வச்சாலாம். அதனால ரிஷிகள்லாம் பார்க்கக்கூடியவர்கள், சீயர்ஸ். நம்ம கண்ணுக்கு தெரியாததை பார்ப்பார்கள். ஆனா என்ன விஷயம்னா, பிரபஞ்சத்துல தெய்வீக ஒலிய பார்த்தான்னு சொன்னோமே, அதை அவ கம்போஸ் பண்ணல, அவ புதுசா உருவாக்கல. அந்த ஒலிகள் பிரபஞ்சத்துல இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனா மத்தவன் கண்ணுக்கு அது தெரியல.
மற்றவா கண்ணுக்கு தெரியாத அந்த ஒலிகளை ரிஷிகள் மட்டும் தெய்வீக கண்களால் பார்த்தார்கள். புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கான்னு சொல்றோம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அமெரிக்கா இல்லை, கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சதோ பாருங்க இதான் அமெரிக்கான்னு காமிச்சார், அப்படிதான் அர்த்தம். அமெரிக்காவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அமெரிக்கா எப்போதும் இருந்துருந்தது. இது அமெரிக்கான்னு கொலம்பஸ் பார்த்து சொன்னாரே ஒழிய புதுசா அவர் உருவாக்கல. எப்போதும் இருக்க அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டறிந்து காட்டியது போல் எப்போதும் பிரபஞ்சத்தில் இருக்கும் வேத ஒலிகளை இந்த ரிஷிகள் இன்னதுன்னு நமக்கு காட்டி கொடுத்தா. இப்ப அதனாலதான் இப்ப காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் தான் வழங்கினாருங்கிறோம். காயத்ரி ஜபம் இன்னைக்கும் நாம பண்ணும்போது காயத்ரியாகா ரிஷிகி விஸ்வாமித்ரஹா, விஸ்வாமித்திரர் பேரை சொல்லித்தான் ஞாசம் பண்றோம். அப்படின்னா விஸ்வாமித்திரர் கிரியேட் பண்ணல, கண்டறிந்து கொடுத்தார். ஏன் நாமே காண முடியாதான்னா அதுதான் அந்த மந்திரங்களின் பிரபாவம். நம் கண்களால் அதை காண முடியாது, அவ பார்த்து கொடுக்கறா. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா கோவிட் வைரஸையே எடுத்துக்கோங்களேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு உலகத்தையே புரட்டி போட்டு அவாவா வாஸ்கோட காமாங்கிறது போக மாஸ்கோட வாமான்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் பார்த்தா மூக்கில் ஒரு மாஸ்கை போட்டுண்டு அத்தனை பேரும் ஒரு 2-3 வருஷம் லாக் ஆகி டவுன் ஆகி உட்காந்துருந்தோம். அது எவ்வளோ தூரம் 2020 வருஷம் T20 மேட்ச் மாதிரி போகும்னு நாமெல்லாம் எதிர்பார்த்தோம் உட்காந்துருந்தவாளுக்கு. அந்த 2020 ஆரம்பிச்சது பிரச்சனை 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷம் எல்லாருக்கும் ஒரு ஆட்டம் கொடுத்தது. யாராவது அந்த கோவிட் வைரஸை கண்ணால் பார்த்தோமா? நியூஸ் சேனல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்தா அதுக்கு ஒரு படமெல்லாம் போட்டு வரைஞ்சு கொடுக்குறா, அதெல்லாம் மாடல் ஏஐ டிராயிங் மாதிரி. கண்ணால் யாராவது கோவிட் வைரஸை பார்த்தோமா? நம்ம கண்ணால் யாராவது பார்த்தோமா? யாருமே கோவிட் வைரஸை பார்க்கல. ஆனால் பயந்தான். அவாவா மாஸ்க் போட்டுன்னா தான் வேடிக்கையாக சொன்னான். அந்த சைனாக்காரனை எல்லாரும் சப்ப மூக்குன்னு கிண்டல் பண்ணிட்டாலும் அவன் பார்த்தான் எல்லாரையுமே சப்ப மூக்காக்குறேன்னு சொல்லி மாஸ்கை போட வச்சு இருக்கிறவா எல்லார் மூக்கும் சப்பையாகி காதெல்லாம் அவளுக்கு முன்பக்கம் திரும்பிடுத்து. இதில் மாஸ்கை மாட்டி மாட்டி அதுக்கப்புறம் திரும்ப 1 வருஷத்துக்கு பல பேர் மாஸ்கை ரிவர்ஸ் டைரக்ஷனில் போட்டு தான் காதையே திரும்ப நேராக்கினான். ஆனால் இவ்வளோ பயந்தோமே இந்த கோவிட் வைரஸை கண்ணாலேயே யாரும் பார்க்கல. கண்ணால பார்க்காத வைரஸுக்கு ஏன்பா பயப்படுறேன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு சயின்டிஸ்ட் லேப்ல மைக்ராஸ்கோப்ல பார்த்தா அவர் கண்ணுக்கு தெரியறது இல்லையா? அது போலத்தான் இந்த மந்திரங்களோ இந்த சாஸ்திரங்களோ நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனா தபஸ் என்ற மைக்ராஸ்கோப்பை வச்சு ரிஷிகள் என்னும் சயின்டிஸ்ட் பார்க்கும்போது இந்த மந்திரம் என்பது அவ கண்ணுக்கு தெரியறது. அதனால எடுத்து கொடுத்தார்கள். இப்ப என்ன பண்ணா இது போல பிரபஞ்சத்துல நிறைய ஒலிகள், தெய்வீகமான ஒலிகள் மந்திர வடிவத்தில் பார்த்தா அந்த மந்திரங்களை எல்லாம் தொகுத்து லோகக்ஷேமத்துக்காக அந்த ரிஷிகள் நமக்கு வழங்கினார்கள். அதைத்தான் வேதம் வேதம் வேதம்ங்கிறோம். வேதத்தை அனாதி அபௌருஷேயம் 2 லட்சணம் வேதத்துக்கு ரொம்ப முக்கியம். அனாதி, வேதத்துக்கு தொடக்கமே கிடையாது. ஏன்னா அந்த ஒலிகள் எப்போதுமே பிரபஞ்சத்துல இருக்கு. ஒலியில் இருந்து தான் சிருஷ்டி வந்தது, சவுண்ட்லேருந்து தான் கிரியேஷன்ங்கிறான் இன்னைக்கும். அப்போ வேத ஒலிங்கிறது எப்போதுமே இருக்கு, அவ புதுசா கம்போஸ் பண்ணல, அதனால அனாதி. அபௌருஷேயம்ங்கிறோம், ஒரு மனிதனால் இயற்றப்படாதது. அப்ப அப்படிப்பட்ட வேதத்தை இவா நமக்கு கண்டறிந்து கொடுத்து அந்த வேதத்தின் அடிப்படையிலே 4 இலக்கு நம்ம வாழ்க்கைக்கு வேணும்னு காட்டினார். அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் 4க்கும் அந்த வேதத்திலே வழிகாட்டப்பட்டுள்ளதுன்னு அவ நமக்கு கண்டறிந்து வழங்கினார்கள். ஏன்னா அந்த வேதம்ங்கிறது தொடக்கம் இல்லாதது, எப்போதும் மாறாமல் இருக்கு. 2 மனுஷன் எழுதாதது. அப்போ நீங்க வாழ்க்கையில ஒரு அறத்தை தெரிஞ்சுக்கணும்னா, அல்லது வாழ்க்கையில பொருள் ஈட்டுவதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அல்லது இன்பமாக வாழ்வதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அல்லது மோட்சம் இறைவனை அடைவதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, மனித புத்தியால் இதை யூகிச்சு தெரிஞ்சுக்கிறத விட இந்த வேதம் சொல்வதை கொண்டு அறிவதுங்கிறது வசதி. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு கருத்தை சொல்றான்னா அந்த மனிதனுடைய சொந்த விருப்பு வெறுப்பு அதுல கலந்துருக்கும். அது எவ்வளோ பெரிய மனிதனா இருந்தாலும் அவன் சொல்ற கருத்துல அவனுடைய விருப்பு வெறுப்பு கலந்துதான் வரும். அடுத்து மனிதனுடைய லிமிட்டேஷன், இவனுக்கு எவ்வளவு தெரியுமோ அதைத்தான் சொல்லுவான், இவனுக்கு தெரியாததை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். எல்லாத்துக்கும் மேல அந்த மனுஷன் தானே இன்னொருத்தன்ட்ட ஏமாந்துருக்கலாம். இதை தப்புன்னு நினைச்சு தப்ப ரைட்டுன்னு நினைச்சு பிரமிச்சிருக்கலாம், ரைட்டை தப்புன்னு நினைச்சு பிரமிச்சிருக்கலாம். அதை சொல்லி நம்மளையும் குழப்பிடுவான். எல்லாத்துக்கும் மேல அவன் தெளிவா இருந்தாலும் நம்மளை ஏமாத்தணுங்கிறதுக்காக பொய் சொல்லுவானே, அவன் உண்மையை சொல்றாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்போ இந்த தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் உள்ளிட்ட விஷயங்களில் மனிதனால் இயற்றப்படாத என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வேதம் சொல்ற கருத்தை ஃபாலோ பண்றது தானே வசதி. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் சொல்றான்னா எப்படி அவனை நம்ப முடியும்?
ஆனால் வேதத்தின் கருத்தை பார்க்கும்போதே தெரியுது இது நிச்சயமாக மனிதர்களால் இயற்றப்படாதது, இது நிச்சயமாக என்றென்றும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியது. அப்பௌருஷேயம், ரிஷிகள். அவளுக்கு நாம் ஒன்றும் நம்மள்டேருந்து அவள் கைமாறி எதிர்பார்க்கலை. லோகத்தில் நாம் ஒன்று பண்ணுறோன்னா இவன் திரும்ப நமக்கு என்ன செய்வான்னு எதிர்பார்த்து தான் பண்ணுவோம். ஆனால் ரிஷிகள் இன்னைக்கு இந்த சனாதன தர்மம்னு கொடுத்துட்டு போயிருக்காளே, நாம் இவனுக்கு இந்த வாழ்க்கை முறையை கொடுக்குறோம், இதுக்கு கைமாறா இவன் நமக்கு இன்னது பண்ணணும்னு எதிர்பார்த்தாளா? அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லோகக்ஷேமத்துக்காகவே வாழ்ந்தவா இருக்கான்னா, அப்போ அவர்கள் எந்த தர்மத்தை இப்படி கண்டறிந்து சொன்னார்களோ அதை பின்பற்றுவது தானே வசதி. அதனால தான் அந்த ரிஷிகளுக்கே இந்த ஜீவாத்மா பரமாத்மா இதெல்லாம் ஞான கண்ணால் அவளும் பாப்பா, சொந்த அனுபவம் உண்டு. ஆனால் சொந்த அனுபவத்தை மட்டும் வைத்து ரிஷிகள் உபதேசம் பண்ண மாட்டா. வேதங்கள்னு அந்த ஒலிகள் கிடைச்சிடுத்து, வேதம் என்ன சொல்றதோ அதுதான் பிரமாணம், அந்த வேதத்தின் அடிப்படையில் கொள்ள வேண்டும்னு சொல்லி அறம் பொருள் இன்பம் வீடுன்னு 4 வாழ்க்கைக்கு லட்சியம்னு அமைச்சு கொடுத்தா. ஏன்னா பகவான் உயிர்களை படைக்கிறான்னா கூடவே சேர்ந்து வேதம்னு ஒரு மேனுவலை கொடுத்துட்றானா. இது நிறைய பேர் இப்போ ஒரு சாமான் போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்குறோம், ஏன் ஒரு டிவியே வாங்குறோம்னா பக்கத்தில் கூடவே இன்னொரு கேட்லாக் ஒன்று கையில் கொடுத்துட்றான். பார் இந்த மேனுவலை பார்த்து நீ இந்த டிவியை ஆப்ரேட் பண்ணுங்கிறான். அப்போ இந்த உலகத்தை படைச்சு பகவான் கொடுத்துருக்கான்னா கூடவே வேதம்ங்கிற மேனுவலை கொடுத்துருக்கான். அதை ரிஷிகள் மூலமாக இப்படி வெளியிட்டு இருக்கிறான். அதனால அறம், ஒரு அறப்படி நாம் பூமியில வாழணுமா, தர்ம காரியங்கள் அனுஷ்டிக்கணுமா, அதை எப்படி பண்ணணும், அந்த வேதத்தின் அடிப்படையிலேயே செய்வோம். பொருள் ஈட்டணுமா, தர்மத்துக்கு உட்பட்டு பொருள் ஈட்டுவது வேதத்தின் அடிப்படையிலேயே செய்வோம். இன்பமாக வாழணுமா, தர்மத்துக்கு உட்பட்டு ஈட்டிய பொருளை கொண்டு தர்மத்துக்கு உட்பட்டு இன்பமாக வாழ வேதத்தின் அடிப்படையிலேயே செய்வோம். எல்லாத்துக்கும் மேல மோட்சம். நாம பகவானை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. இறைவன் திருவடிகளை சென்று அடைய வேண்டும் என்றால் இந்த புத்திக்கு அது புரியாது. அப்போ ஒரே வழி, வேதம் என்ன வழி காட்டுறதோ அதைத்தான் பிரம்மசூத்திரத்துல வியாசர் சொல்றார். பிரம்மசூத்திரத்துல முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, 2 ஜன்மாத்யஸ்ய யதஹா, 3வது சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத், வேத சாஸ்திரத்தை கொண்டு மட்டும்தான் நாம் இறைவனை அறிய முடியும். வேத சாஸ்திரம் தவிர வேறு கருவி கிடையாது. அதனால அதன் அடிப்படையில் இப்படி நாம உலகியல் அறங்கள், பொருள், இன்பம், வீடு பேருன்னு இறைவனை அடைவதாகிய மோட்சம், இந்த 4ஐயும் வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும்னு இந்த வேதத்தை ரிஷிகள் நமக்கு அமைத்து கொடுத்தார்கள். ஏன்னா நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் புரிகிற விஷயமே கிடையாது, நம்ம புத்தியில யூகிக்கிற விஷயமும் கிடையாது. அதனாலதான் நம்மாழ்வார் ரொம்ப அற்புதமா ஒரு பாசுரம் பாடினார். உளன் எனில் உளன் அவன் உருவமி உருவுகள். நீங்க கடவுள் உள்ளார்னு சொன்னா கடவுள் உள்ளார்னு அர்த்தம். உளன் அலன் எனில் கடவுள் இல்லைன்னு சொன்னா உள்ளார்னு அர்த்தம்னார். உளன் அலன் எனில் உளன், கடவுள் உள்ளார்னு சொன்னாலும் கடவுள் உள்ளார்னு அர்த்தம். கடவுள் இல்லைங்கிறீங்களா, நம்மாழ்வார் சொன்னார், வாங்க சார் நீங்களும் நம்ம கட்சி தான், கடவுள் இல்லைன்னாலும் கடவுள் இருக்கிறார்னு அர்த்தம்னார். அது எப்படிப்பா, கடவுள் உள்ளார்னா கடவுள் உள்ளார், கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி இல்லை. ஒரு பொருளை இல்லை என்று நாம் மறுக்கும் போதே அப்படி ஒரு பொருள் இருப்பதை ஒத்துக்கொண்டால் தான் அதை இல்லைன்னு மறுக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் என்கிட்ட வந்து பேனா இருக்கான்னு கேட்கிறார். நான் என்கிட்ட பேனா இல்லைன்னு, அப்படின்னா என்ன அர்த்தம், பேனான்னு ஒரு பொருள் உலகில் இருப்பதை என்ன அறியாம நான் ஒத்துட்டேன், அந்த பேனா என்கிட்ட இல்லைங்கிறேன். அடுத்து ஒரு பொருளை இல்லைன்னு சொல்லணும்னா எங்க இல்லை, எப்படி இல்லை, எப்ப இல்லைன்னு சொல்லணும். நீ கடவுள் இல்லைங்கிறிய, எங்க இல்லை, இங்கே கடவுள் இல்லைன்னா, இங்கே கடவுள் இல்லைனாலே பக்கத்து ஊர்ல கடவுள் இருக்காருன்னு தான் அர்த்தம். அந்த வார்த்தைக்கே அதான் அர்த்தம். இப்போ கடவுள் இல்லைன்னா நேற்று வரைக்கும் இங்க இருந்தார், இப்ப எங்கேயோ போயிருக்காருன்னு அர்த்தம். அப்போ இல்லை என்று ஒரு வார்த்தையை கொண்டு நம்மால் ஸ்தாபிக்கவே முடியாது. அடுத்து முதல்ல கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதை இல்லைன்னு மறுக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஒரு பொருளை பற்றி என்னவென்றே தெரியாதவன் அதை மறுத்து பேச முடியாது. புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நல்ல பரம வைதிகர் நல்ல பஞ்சகச்சம் கட்டிண்டு சிகை வச்சுட்டு ஒரு கடைக்கு போனார். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டார், இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலை நான் வாங்கணும்னார். உன்னால வாங்க முடியாது போயான்ட்டான் அவன். இவர் பார்த்தார், ஆஹா எத்தனை தான் வேர்ல்டு பிராமின்ஸ் அசோசியேஷன்லாம் கூட்டம் போட்டாலும் நம்மளை இப்படி அவமானப்படுத்துறானேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணார், கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வேற கெட்டப்பில் போனார். இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னு கேட்டார். நேத்தே உன்னால வாங்க முடியாதுன்னு மறுபடியும் ஏன் தொந்தரவு பண்ற போயான்னா. என்னடா இது, என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறானே. அடுத்த நாள் வந்து சர்தார்ஜி மாதிரி தலையில டர்பன்லாம் கட்டிட்டு அதே கடைக்கு போய் இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னார். யோ போக மாட்டியா, தினந்தோறும் வந்து ஏன் டார்ச்சர் பண்ற, உன்னால வாங்க முடியாதுன்னு சொல்றேன்ல. அவர் பார்த்தார்,
அது என்னடா எதை மறைச்சாலும் மண்டையில் உள்ள கொண்டையை மறைக்க முடியலங்கிற மாதிரி எந்த வயசத்துல வந்தாலும் கண்டுபிடிச்சுடுறியே. அவர் கேட்டார், நீ ஃப்ரிட்ஜே தர வேண்டாம், நான் அந்த ஆள் தான் எப்படிடா கண்டுபிடிச்சேன்னு கேட்டார். அவன் சொன்னான், அது ஃப்ரிட்ஜே இல்லை, வாஷிங் மிஷின். முதல் நாள்ல இருந்து வாஷிங் மிஷினை வந்து காட்டி இந்த ஃப்ரிட்ஜ் என்ன வேலை, ஃப்ரிட்ஜ் என்ன வேலைன்னு என்ன ஏன் படுத்தின்னு இருக்கேன்னா, அப்போ ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினானே தெரியாதவனால வாங்க முடியுமா? அப்ப கடவுள்னா என்னன்னே தெரியாதவனால் கடவுள் இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்போ முதல்ல நீ கடவுள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தை கொண்டு மட்டும்தான் அறிய முடியும். முதல்ல வேதத்திலேருந்து தெரிஞ்சுட்டா வேணா, அதுக்கப்புறம் அதுல டிபேட் பண்ணலாம். நம்முடைய சாஸ்திரங்கள்ல தர்க்கம் டிபேட் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கா. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி வேதம் முதல்ல பகவானை எப்படி டிஃபைன் பண்றதுன்னு புரிஞ்சுக்கணும். அதையே புரிஞ்சுக்காம நான் தர்க்கம் பண்றேன்னு வந்து கடவுள் இல்லைன்னு பேசினா எப்படி? அப்போ அந்த வேதங்கள் எதை நமக்கு வகுத்து கொடுக்கின்றனவோ அதுதான் அறம், அதுதான் பொருள், அதுதான் இன்பம், அதுதான் வீடு. வீடு பேருன்னு பகவானை அடையணும்னா வேதம் காட்டும் வழியிலே நாம் பயணிக்க வேண்டும். அதனால ரிஷிகள் என்ன பண்ணா, அந்த வேதத்தை இன்னும் கொஞ்சம் நன்னா விளக்கணும். இப்போ வேதம்ங்கிறது யாரும் கம்போஸ் பண்ணல, இயற்கையாவே தெய்வீக ஒலிகளா இருக்கு. அதவா கிரகிச்சுட்டா. இப்ப ரிஷிகள் என்ன பண்ணார்களாம், இந்த வேதத்தை நன்கு விளக்குவதற்காக ஸ்மிருதிகள் என்ற துணை நூல்களை எழுதினார்கள். ஸ்மிருதினா ஸ்மரணம், வேதத்தை ஸ்மரித்து எழுதினார்கள். அதனால ஸ்மிருதின்னு பேரு. அது வேதத்தை நன்னா விளக்குறது. அத்தோடு அந்த வேத கருத்துகள் இன்னும் நமக்கு நன்னா புரியணும், அதுக்குத்தான் இதிகாசங்களை வழங்கினார்கள். அதான் சொல்லுவா, ஸ்ரீராமாயணம்ங்கிறது என்னன்னா, வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத்து சாக்ஷாத் ராமாயணாத்மனா. வேதங்கள் போற்றும் பகவான் தசரதன் குழந்தை ராமனாக அவதரித்தான். உடனே வேதம் வால்மீகியின் குழந்தை ராமாயணமாக அவதரித்து விட்டது. வேதம் பகவானை சொல்லணும், அந்த வேதம் சொல்லும் பகவான் தசரதன் குழந்தையா வந்தான். அதனால அவனை சொல்லும் வேதமே வால்மீகியின் குழந்தையாக ராமாயணமாக வந்தது. மகாபாரதம், பாரதம் பஞ்சமோ வேதகாங்கிறோம், 5வது வேதம் மகாபாரதம்ங்கிறோம். அப்போ அந்த வேதங்களை நன்கு விளக்க இதிகாசங்கள், அதை இன்னும் நமக்கு புரியும்படியாக சொல்ல பல சரித்திரங்கள், பக்தர்களுடைய சரித்திரங்கள், பகவானுடைய அவதார சரித்திரங்கள், இதிலெல்லாம் பல தத்துவங்களையும் பகவான் நமக்கு சேர்த்து உணர்த்தியிருக்கான். அதை இன்னும் விரிவாக சொல்ல புராணங்கள். அப்போ ஸ்மிருதி, இதிகாச, புராணங்கள், இது எல்லாவற்றையும் ரிஷிகள் நமக்கு கொடுத்து, அதெல்லாம் சொந்தமா கொடுக்காம வேதத்தின் அடிப்படையில் கொடுத்து, இதன் அடிப்படையில உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கோங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை முறைக்குத்தான் சனாதன தர்மம்னு பேர். இப்படித்தான் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ சனாதன தர்மம் எப்படி வந்ததுன்னா, என்றென்றும் இருக்கக்கூடிய வேத ஒலிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கு, அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் மாதிரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மாதிரி. அதை ரிஷிகள் கிரகித்து அந்த ஒலிகள்லயே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எல்லாத்துக்கான விஷயமும் இருக்கதை பார்த்து இதன் அடிப்படையில வாழ்க்கையை அமைக்கிறது வசதி. ஒரு மனுஷன் என் புத்திக்கு இப்படி பட்டுதுன்னு சொல்றதை விட இந்த பகவானுக்கே மூச்சுக்காற்றா இருக்கக்கூடிய இந்த வேதத்தின் அடிப்படையில் வாழ்வதுதான் வசத்தின்னு அதுல உள்ள கருத்துக்களை கிரகித்து அதை இன்னும் விளக்க ஸ்மிருதி, இதிகாச, புராணம் கொடுத்து இதன்படி வாழுங்கள்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாலே அப்படித்தான் சனாதன தர்மம் உருவானது. 2வது பகுதி ஓவர். இப்போ 3வது பகுதி. இதை யார் ஸ்தாபித்தார்கள்? உலகத்துல நிறைய மதங்கள் உண்டு. ஒவ்வொரு மதத்துக்கும் என்ன சொல்றோம், இந்த காலத்துல இன்னார் ஸ்தாபித்தார். எந்த மதம் வேணாலும் லோகத்துல எடுத்துக்கோங்க, இன்ன காலத்துல இன்னார் ஸ்தாபித்தார்னு சொல்லிடலாம் இல்லையா? அதனாலதானோ என்னவோ ஹிஸ்டரி புக்ல எல்லாம் மத்த மதத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கா. ஏன் நம்மள கொடுக்கலன்னா, இதை எப்போ யார் ஸ்தாபிச்சான்னு யாருக்குமே தெரியாது. சனாதன தர்மம், சனாதனம்னாலே என்றும் இருக்கக்கூடியது. அதனால இதுக்கு ஒரு ஸ்தாபகர் என்று யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் சொல்லலாம் இதுக்கு ஸ்தாபகர்னு கிடையாது. ஏன் ஸ்தாபகர் கிடையாதுன்னா, எதன் அடிப்படையில இந்த சனாதன தர்மம்னு சொல்றோம்? எது அடிப்படை? வேதம். இவ்வளவு நேரம் அதான சொன்னோம், அந்த ஒலிகளை எல்லாம் கிரகித்து அந்த தெய்வீக ஒலிகளை தான் வேதம்னு கொடுத்தா. வேதம் தான் சனாதன தர்மம். இந்த வேதத்தை சொல்லித்தான் பிரம்மாவே உலகத்தை படைச்சாராம். வேதம் சொல்றது சபூரிதி வியாகரத்து சபுவம் அசிர்ஜத. பிரம்மா பூஹு அப்படின்னார், பூலோகம் உருவானது. அப்போ வேதத்தை சொல்லித்தான் பிரம்மாவே உலகத்தை படைச்சார்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகை படைக்கும் முன்பும் வேதம் இருந்தது. அப்போ வேதத்தின் அடிப்படையிலான சனாதன தர்மம் குறிப்பிட்ட காலத்துல இப்பதான் தோன்றித்துன்னு இல்ல, உலகம் படைப்பதற்கு முன்பும் உண்டு. அதுக்கு ஃபாலோயர்ஸ் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது வேற. ஆனா அந்த வேதம் என்பது, வேத ஒலி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதத்தான் வேதத்தை பிரவாக நித்தியத்துவம் பா. இப்போ ஒரு கேள்வி, நாமே பிரளயம்னு ஒண்ணு சொல்றோம், ஊழிக்காலம் பிரளயம் வந்தா உலகமே அழியுங்கிறோம். அப்ப வேதமும் அழியத்தானே அழியும்.
என்ன சொல்றேன்? வேதம் அழியுமா அழியாதா? அழியாதா? அழிஞ்சுதான் போகும். ஏன்னா வேதத்துக்கு வாழ்வுங்கிறது என்ன? வேதத்தை சொல்ல யாராவது இருந்தாதான் வேதம் வாழும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கா, நம்ம புக்லயும் சிடிலையும் போட்டு வேதத்தை வச்சுட்டா காப்பாத்திடலான்னு. அதெல்லாம் இல்லை. நாம அத்தியனம் பண்றது மட்டும்தான் வேதத்தை காப்பாற்ற ஒரே வழி. நாம வேதம் தினந்தோறும் சொல்வதை தவிர வேதத்தை காப்பாத்துறதுக்கு வேற வழியே கிடையாது. வேதத்தை சொல்றதுக்கு ஆள் இருந்தாதான். அப்போ வேதம் படிச்சவரை காப்பாத்துறது தான் வேதத்தை காப்பாத்துறது. வேதத்தை காப்பாத்துறது என்னன்னா, நாம வேதம் படிக்கணும், வேதம் படிச்சவாளை காப்பாற்றணும். அது மட்டும்தான் வேதத்தை ரட்சணம்னு சொல்றது. அப்போ பிரளய காலத்துல தான் எல்லாரும் போயிடுறாளே, அப்போ வேதம் என்ன ஆகும்? வேதமும் இருக்காதுதான். ஆனா வேதத்தை ஏன் நித்தியம்ங்கிறோம்னா, பிரளயம் முடிஞ்சு மீண்டும் பகவான் உலகை படைப்பான் அல்லவா? மீண்டும் உலகை படைக்கும் போது பகவானே பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசிப்பான். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முஹ்யந்தி யத் சூரையா. பகவான் பிரம்மாவுக்கு மீண்டும் அந்த வேதத்தை உபதேசிப்பான். அந்த வேதத்தை பிரம்மா ரிஷிகளுக்கு உபதேசிப்பார். ரிஷிகள் பூமிக்கு கொடுப்பார்கள். கொடுக்கும் போது எப்படி கொடுப்பாளாம்? முன்படைப்பில் எந்த வரிசையில் வேதம் ஓதினாலோ அதே வரிசையில் மீண்டும் கொடுப்பார்கள். அதனால வேதத்துக்கு அழிவில்லைங்கிறோம். அழிவில்லைன்னா பிரளயத்திலையும் இருக்கும்னு அர்த்தம் இல்லை. பிரளயத்துல வேதம் சொல்றவாளே இல்லாம போனாலும் அடுத்த படைப்பு சுழற்சின்னு ஒண்ணு வருது பாருங்க. அதுல இப்போ நாம எப்படி வேதம் சொல்றோமோ அதே போலத்தான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் வேதத்தை இளமைங்கிறா. ரொம்ப பழமைதான் வேதம், ஆனா இளமை. இளமைக்கு என்ன டெஃபினிஷன்னா, நீங்க இன்னைக்கு ஒருத்தரை பார்க்கறேன், பார்த்துட்டு சார் இவரை 30 வருஷம் முன்னாடி பார்த்தேன் சார், 30 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்னைக்கும் இருக்காருங்கிறோம். அதுதான் வேதம். கிருத்த யுகத்துல வசிஷ்டர் எப்படி வேதம் ஓதினாரோ, திரேதா யுகத்துல பரத்வாஜர் எப்படி வேதம் ஓதினாரோ, துவாபர யுகத்துல கர்காச்சாரியார் எப்படி வேதம் ஓதினாரோ, கலியுகத்துல இங்க வேத பாராயணம் பண்ண மகான்களும் அதே மாதிரிதான் வேதம் ஓதினார்கள். இன்னைக்கும் காஷ்மீர்ல வேதத்தின் ஒரு சாக்கை எப்படி ஓதறாளோ கன்னியாகுமரியில போய் பார்த்தாலும் அப்படித்தான் ஓதுவார்கள். அப்போ வேதம்ங்கிறது அப்படி பிரவாகமா அனாதியா இருந்துட்டு இருக்கு. அப்போ எப்போதும் இருக்கிற வேதத்துக்கு நீங்க எந்த பாயிண்ட்ல யார ஸ்தாபகர்னு சொல்ல முடியும்? அப்போ வேதத்தின் அடிப்படையிலான வாழ்க்கை நெறிக்கு ஸ்தாபகர்னு யாருமே கிடையாது. அதனாலதான் சனாதன தர்மம்னா எட்டர்னல் இன்னேட் தர்மம்னு அர்த்தம். சில மனிதனுக்கு இதுதான் வாழ்க்கைங்கிறது எப்போதும் இருக்கும். ஒரு வே ஆஃப் லைஃபை நீங்க மாற்ற முடியாது. இப்போ கார்த்தால எழுந்தா நம்ம பல் தேய்க்கிறோம், பல் தேய்ச்சிட்டு பால் சாப்பிட்றோம். இதெல்லாம் யார் நமக்கு சொல்லி கொடுத்தான்னா, எங்க அப்பா அம்மா இப்படி பண்றா நானும் பண்றேன். கார்த்தால குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சாப்பிட்றோம். இது யார் சொல்லி கொடுத்தானா? நம் பெரியோர்கள் பண்றா நாமும் பண்றோம். அப்போ முன்னாடி உள்ளவா அனுஷ்டிப்பதை பார்த்து பார்த்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு இது வந்துட்டே இருக்கே ஒழிய எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல ஒருத்தர் ஸ்தாபித்தார்னு இல்லை. ஏன் இந்த சனாதன தர்மம்ங்கிறது உலகத்துல எல்லா உயிர்களுக்குமே ஒரு சனாதன தர்மம் உண்டுங்கிறா. இப்போ கார்த்தால எழுந்துட்டா கோழி கூவுறதே, கோழிக்கு யார் கூவணும்னு சொல்லி கொடுத்தா? அது அதுக்குரிய சனாதன தர்மம். அதான் கவிஞர் கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும்ங்கிறார். அந்த ஒன்னொன்னுக்கும் அது இன்னேட்டா உள்ள இருக்கிற தர்மம். அது போல மனிதர்கள் இப்படித்தான் வாழணுங்கிறது பெரியோர்கள் அன்று முதல் காட்டிய தர்மம். அதனால இதுக்கு ஸ்தாபகர்னு யாரும் கிடையாது. ஆனா உயிர் ஊட்டுவோர் நிறைய பேர் உண்டு. ஏன்னா அப்பப்ப இந்த தர்மம் ஏதாவது குறையற மாதிரி அதர்மம் ஓங்குவது மாதிரி அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்தா ஒண்ணு பகவானே அவதாரம் பண்ணி இந்த தர்மத்தை காப்பாத்துறான். யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்ப இது ஏதாவது குறைவது போல தெரிந்தால் அப்ப ஒருத்தர் அவதாரம் பண்ணி, அவர் அவதார புருஷரா இருக்கலாம், இல்ல பெருமாள் பகவானுடைய அவதாரமாவே இருக்கலாம், அவ இதுக்கு உயிர் ஊற்றாளை ஒழிய அவர்கள் தான் புதிதாக ஸ்தாபித்தார்கள்னு கிடையாது. அதனால 3வது பாயிண்ட், இதுக்கு ஸ்தாபகரே கிடையாது, எப்போதும் இருக்கு. இப்பதான் முக்கியமான 4வது பாயிண்ட். சனாதன தர்மம்னா எட்டர்னல் லான்னு பார்த்தோம். எப்படி உருவானதுன்னா வேதங்கள், அதை தழுவி ரிஷிகள் வழங்கிய நூல்கள். 3, இதுக்கு ஸ்தாபகர் யாருன்னா ரிஷிகளும் கண்டுபிடிச்சு கொடுத்தா, அவளும் உயிர் ஊற்றா, அவளும் ஸ்தாபகர் கிடையாது. ஏன் இந்த மந்திரத்தை கண்டறிந்து கொடுத்த ரிஷிகளை ஸ்தாபகர்னு சொல்லலாம் இல்லையான்னா, அவளுக்கு முன்பே பிரம்மா இதே வேதத்தை ஓதிருக்காரு. அப்ப அங்க யார ஸ்தாபகர்னு சொல்றது? இதற்கு முன் படைப்பு சுழற்சியிலும் இதே மாதிரி வேதம் ஓதப்பட்டிருக்கே, அப்ப யார ஸ்தாபகர்னு சொல்றது? அப்போ இந்த வேதம்ங்கிறது முன் படைப்பு சுழற்சிகள்லேருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்க சுட்டி காட்டி இன்னார ஸ்தாபகர்னு சொல்ல முடியாது. இது 3வது பாயிண்ட். இப்ப 4வது பாயிண்ட், இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த சனாதன தர்மமும் ஹிந்து மதமும் ஒன்றா வேறா?
என்ன ஒண்ணுன்னா, நாம பின்பற்றக்கூடிய நெறியை நம் பெரியோர்கள் சனாதன தர்மம்னு தான் சொன்னார், ஹிந்து மதம்னு சொல்லலை. எங்கேயுமே நீங்க கீதையோ அங்க இங்கன்னு பார்த்தாலும் சில எவிடன்ஸ் எல்லாம் காட்டினாலும் கூட நேரடியாக இதை ஹிந்துன்னு சொல்ற வார்த்தைங்கிறது எங்கேயும் நம்ம பார்க்க முடியல. இதை சனாதன தர்மம் அப்படித்தான் பெரியோர்கள் சொல்லியிருக்கா. ஏன் இந்த மதத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கலாமா இல்லையா? ஏன் பேர் வைக்காமையே இருக்கணும்? அப்படின்னா முதல் காரணம், இது எல்லா ஜீவாத்மாக்களும் உய்வடையணுங்கிறதுக்காக காட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. அதனால இதுக்கு மதம்னு தனியா பேர் வைக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்த விஷயம், இன்னொரு கதை சொல்றேன், நல்லா புரியும். நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது என்னை எல்லாரும் என் வெங்கடேஷ்னு கூப்பிடுவா. நான் கேட்டேன், ஏன்ப்பா என்னை இனிஷியல் சொல்லியே கூப்பிடுறீங்களா, எதுவும் அபிமானமா என் வெங்கடேஷ்னு கூப்பிடுறேளே அப்படின்னு. அவ சொன்னா, அது இல்லடா, உன் மேல அபிமானம்லாம் ஒன்றும் இல்லை, ஆர் வெங்கடேஷ்னு இன்னொருத்தன் இருக்கான், அதனால வெறும்ன வெங்கடேஷ்னு கூப்பிட்டா அது என்ன ஆறாங்கிறது தெரியாது, 2 பேர் இருக்கிறதுனால உன்னை இனிஷியல் சொல்லி கூப்பிடுறோன்னா. அதுபோல பல மதங்கள் இருந்தால் ஒன்றிலிருந்து இன்னொன்றை வேறுபடுத்தி காட்ட அந்த மதத்துக்கு பேர் வைக்கணும். ஆதி காலத்துல இந்த சனாதன தர்மம் ஒன்று மட்டும்தான் உலகெங்கும் நிறைந்திருந்ததால் இதற்கு தனியா பேர் வைக்க வேண்டிய தேவையே இல்லையா. இப்போ சென்னை சிட்டி கார்பரேஷன்ல எங்க பார்த்தாலும் ஒரே சென்னை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஒன்னொன்னையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட வேண்டிய தேவை இல்லை. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, சென்னைங்கிறது வளர்ந்து 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 ஒரு காலத்துல என்ன சொன்னா தாம்பரம் வரைக்கும் சென்னைனா, அதுக்கப்புறம் அதையும் தாண்டி மேல்மருவத்தூர், இப்ப செங்கல்பட்டு தாண்டி மேல்மருவத்தூர் வரைக்கும் எல்லாமே இப்ப சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கா. பஸ் ஸ்டாண்டே அவ்வளவு தள்ளி போயிடுத்து பாருங்க. அப்படி சென்னைங்கிறது போயிட்டே இருக்கு. அப்ப நாம என்ன பண்றோம்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட வேண்டியிருக்கு. அப்பா இது நார்த் சென்னை, இது சவுத் சென்னை, இது மத்திய சென்னை. ஏன்னா அது பலவாக பிரிந்து போகும்போது ஒன்றிலிருந்து இன்னொன்றை வேறுபடுத்தி காட்டணும். ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னா அதை தனியா டிஸ்டிங்க்ட்லி டிஃபரெண்டா வேறுபடுத்தி காட்ட வேண்டிய தேவையில்லை. லோகமெங்கும் இந்த சனாதன தர்மமே நிறைந்திருந்ததால் இதுக்கு அந்த காலத்துல பேர் வைக்கலையாம். ஏண்டா உனக்கு தலைப்பு கொடுத்தாங்கிறதுக்காக லோகம் முழுக்க சனாதன தர்மம் இருந்ததுன்னு அடிச்சு விடுறியே, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இது அடியன் சொல்லலை, நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. தெய்வத்தின் குரல் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல காஞ்சி பெரியவர் ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கார். இந்த லோகத்துல எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் சனாதன தர்மம் இருக்குன்னா, கிமு 1300வது வருஷத்துல ஈஜிப்ட் நாட்டுல 2 மன்னர்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கா. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன எழுதியிருக்காளாம், மித்ரா வருண சாட்சியாக நாங்க உடன்படிக்கை சைன் பண்றோம்னு எழுதியிருக்கான். மித்ரா வருணன்னா, மித்ரன்னா சூரியன், வருணன்கிறது வருணதேவன், சூரியன் வருணன் சாட்சியா அக்ரிமெண்ட் சைன் பண்றோம்னு ஈஜிப்ட்ல 2 ராஜா கிமு 1300ல சைன் பண்ணியிருக்கான். அடுத்து மடகாஸ்கர்ங்கிற ஊர்ல பார்த்தா ராமேசஸ் என்று ஒரு விழா கொண்டாடுறா. ராமேசஸ் என்பதை ராமனோடு நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அடுத்து மெக்சிகோ நாட்டுல நவராத்திரி சமயத்துல ராம் சீதா அப்படின்னா ஒரு விழா கொண்டாடுறாளாம். நவராத்திரி சமயம் மெக்சிகோல ராம் சீதா. அது மட்டும் இல்ல, மெக்சிகோல பூமியை எங்க தோண்டினாலும் விநாயகர் சிலைகள் நிறைய மெக்சிகோல கிடைச்சுட்டே இருக்கான். அது மட்டும் இல்ல, பெரு நாட்டுல சித்திரை மாதம் 1ஆம் தேதி இன்காஸ் அப்படின்னு பண்டிகை கொண்டாடுறான். பெரு நாட்டுல சித்திரை 1, ஏன்னா சித்திரை 1 தான் சூரியன் மேஷராசிக்குள்ள நுழையறான். அதுதான் நமக்கு தமிழ் புத்தாண்டு. சூரியனுக்கு இனன்னு பேரு சான்ஸ்கிரிட்ல. இனனுக்கு நினைவாக இன்காஸ்னு வாங்க கொண்டாடின்னு இருக்கா. அடுத்து பாருங்க, ஆஸ்திரேலியால பழங்குடி மக்கள்லாம் சிவா டான்ஸ்னு இன்னைக்கும் டான்ஸ் ஆடுறா. ஆஸ்திரேலியா பழங்குடி மக்கள் சிவா டான்ஸ் ஆடுறான். நன்னா கவனிச்சா நெட்ரிக்கன் வரைஞ்சுட்டு டான்ஸ் ஆடுறாளாம் ஆஸ்திரேலியால. அதுக்கப்புறம் போர்னியோன்னு ஒரு நாடு, அந்த நாட்டில் போய் பார்த்தா பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ள யாருமே போல. அங்க ஆராய்ச்சி பண்ணுவோன்னு போர்னியோ காட்டுல போய் பார்த்தா அங்க நிறைய சாசனம் எழுதி வச்சிருக்காளாம். இங்க இன்னென்ன ராஜா வந்தார், இவ்வளவு யாகங்கள் பண்ணார், இவ்வளவு வேதம் படிச்சவாளுக்கு தானம் பண்ணார்னு அங்க சாசனம் எழுதி வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல தாய்லாண்டுல இப்ப மார்கழி மாசம், தாய்லாந்துல போய் பார்த்தேன்னா இப்ப மார்கழியில ட்ரிப்பாவை ட்ரியம்பாவைன்னு அவ பண்டிகை கொண்டாடின்னு இருக்கா. பேர் தான் மாறி இருக்கு, ட்ரிப்பாவை ட்ரியம்பாவை. நம்ம திருப்பாவை திருவம்பாவைன்னு இங்க கொண்டாடுறோம். எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றேன், முண்டக உபனிஷத்துல ஒரு கதை இருக்கு. துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாத்தே தயோரண்ய பிப்பலம் சுவாது அத்தி அனஷ்ணன் அந்யோபிசாகசீத்தின்னு. ஒரு பிப்பல மரம், அதுல 2 பறவை இருக்கு. ஒரு பறவை பழத்தை சாப்பிட்டு இழைச்சு போச்சு, இன்னொரு பறவை பழத்தை சாப்பிடாம ஜம்முன்னு புஷ்டியா இருக்கு. அவ்வளவுதான்.
என்ன புரிஞ்சுது? நீ பேசுறது அரை மணி நேரமாவே ஒன்றும் புரியல, இது சுத்தமாவே புரியல. ஒரு பிப்பல மரம், அதுதான் நம்ம சரீரம். அதுல ரெண்டு பறவை, ஒன்னு ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மா. ஜீவாத்மா பாப புண்ணியம்ங்கிற பழத்தை சாப்பிட்டதுனால இழைச்சு போச்சு. பரமாத்மா பாப புண்ணியங்கள் பாதிக்காததாலே எப்போதும் புஷ்டியாக இருக்கிறார். இதை என்ன பண்ணா, ஆத்மாங்கிற வார்த்தை பரமாத்மா பகவானை குறிக்கும், ஜீவன்கிற வார்த்தை ஜீவாத்மாவை குறிக்கும். பிப்பல மரத்துல ஆத்மா ஜீவன் இருக்கா, ஜீவன் பழத்தை சாப்பிட்டதுன்னு நம்ம உபநிஷத்துல தத்துவத்துக்கு சொன்னோம். அதான் அவன் என்ன பண்ணா, பிப்பல மரத்தை ஆப்பிள் ஆக்கினான், ஆத்மாவை ஆடமாக்கினான், ஜீவனை ஏவாள் ஆக்கினான். ஆப்பிளை சாப்பிட்டதுனால பறந்துட்டான்ட்டான். அப்போ இங்க இருக்கிற ஒரு தத்துவம் கண்டம் விட்டு கண்டம் போகும்போது அது ஒரு கதையா மாறி அவ கதையா சொல்லிட்டு இருக்கா. நாம தத்துவமாக இந்த சரீரம்ங்கிற இந்த மரத்துல ஜீவாத்மா கர்ம வினையை சாப்பிட்டு பிறக்கிறான், இவனுக்கு ஆத்மாவான பகவான் அதனால் பாதிக்கப்படாமல் தூய்மையா இருக்கான்னு நம்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டோம். கதை மட்டும் அங்க போயிருக்கு. அப்போ உலகம் முழுக்க இந்த சனாதன தர்மம் இருந்ததுனால இதுக்கு தனியாக ஒரு பெயர் வைக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை. ஆனா பின்னாடி ஒவ்வொரு நாட்டுல ஒரு பெரியவர் பிறந்து அவாவா ஒரு மதம்னு ஸ்தாபிக்கும் போது அதுலேருந்து இதை வேறுபடுத்தி காட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த தேவை ஏற்பட்டப்போ மேற்கு பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் என்ன பண்ணா, அங்கிருந்து சிந்து நதியை கடந்து தான் இங்க வரணும். அதனால அவ என்ன பண்ணான்னா, சிந்து நதியை கடந்து வந்தால் இந்த தேசத்துல இவள்ளா இருக்கா, சிந்துங்கிறது தான் இந்துனாகி ஹிந்துனாகி ஹிந்துக்கள்னு பேர் வச்சுட்டா, ஹிந்து மதம்னு சொல்லிட்டா. அப்போ சிந்து நதியை கடந்து அவ வந்ததுனால அவ நமக்கு ஹிந்துன்னு பேர் வச்சாலே ஒழிய இந்த சனாதன தர்மம் தான் எங்கும் நிறைந்திருந்தது. இப்ப இது சொன்னாலே அடுத்து என்ன ப்ராப்ளம் சொல்றான்னா, அப்ப ஹிந்துன்னு அவன் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஹிந்து மதமே கிடையாது தானேங்கிறா. அப்படிதானே? அது அப்படி இல்லை. ஒருத்தர் என்ன சொன்னார், சென்னைன்னு ஒரு சிட்டியே கிடையாது சார், இதெல்லாம் இப்பதான் வந்ததுன்னார். ஏன்னு கேட்டான். இல்ல, அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் தானே இருந்தது, அதனால சென்னைன்னு ஒரு ஊரே கிடையாதுன்னா. அப்படியா? சென்னை எப்போதும் இருக்கு. இதுக்கு முன்னாடி மெட்ராஸ்ங்கிற பேர்ல இருந்தது, இப்போ சென்னைங்கிற பேர்ல இருக்கு. சனாதன தர்மம் எப்போதும் இருக்கு. முன்பு சனாதன தர்மமாவே இருந்தது, அதுக்கப்புறம் ஹிந்து மதம்னு பெயர்ல வேணா மாறித்தே ஒழிய சனாதன தர்மமே அதுக்கு முன்னாடி இல்ல, ஹிந்து மதமே கிடையாதுன்னு இல்ல. ஹிந்து மதம் எப்போதும் இருக்கு. இன்னைக்கு ஹிந்து மதம்ங்கிற பேர்ல இருக்கு, முன்னாடி சனாதன தர்மம்ங்கிற பேர்ல இருக்கு. இந்த யுகம் மட்டும் இல்ல, எல்லா யுகங்களிலும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு தானே இவ்வளவு கதை சொன்னோம், எட்டர்னல் தர்மம்னு. அதனால இது எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம்ங்கிறது கிடையாது. சோ 4வது பாயிண்ட், சனாதன தர்மமும் ஹிந்து மதமும் ஒன்றான்னா எஸ், ஒன்றுதான். அன்று சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணவாழ தான் இன்றைக்கு ஹிந்துஸ்ன்னு அவன் பேர் வச்சுட்டு போயிட்டான். எந்த பேர்ல சொன்னாலும் விஷயம் ஒன்று தானே. ஏன்னா ஒரே உணவையே நம்ம பக்கம் ஒரு பேர் வைப்போம், நார்த் இந்தியாவில் இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடுவா, அதுக்காக உணவு மாறிடுத்துன்னு அர்த்தம். எல்லாம் ஒன்று தான். அது போல சனாதன தர்மம் தான் ஹிந்து மதம் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டும் ஒன்று தான். அதனால நம்ம சர்டிபிகேட் படி ஹிந்துஸ்ன்னு போட்டுக்கிறோம், தர்மத்தின் படி சனாதனிகளாக வாழ்கிறோம். இதுல ஒன்றும் முரண்பாடு இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 4 ஆச்சு. 10 ஆச்சு, 4 பாயிண்ட் ஆச்சு. அடுத்து 5th பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த சனாதன தர்மத்துல வாழ்வியல் முறைங்கிறோமே, அப்படி என்ன? ஏன்னா பொதுவா சனாதன தர்மம்னா என்ன பண்ணிடுறான்னா, ஏதோ ஒரு இறை வழிபாடா அல்லது இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இது போல விஷயமா? ஏன்னா சனாதனத்தை அழிப்போம்னா இங்க இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வெல்லாம் சொல்றீங்கிறா. ஆக்சுவலா சனாதன தர்மத்துக்கு என்ன டெஃபினிஷன்? முன்பே சொன்ன எட்டர்னல் தர்மம்னு. ஆனா எதை குறிக்க இந்த வார்த்தையை அதிகமா நம்முடைய இதிகாச புராணங்கள், ஸ்மிருதிகள் இதெல்லாம் சனாதன தர்மத்தை எதை குறிக்க பயன்படுத்தி இருக்கான்னு பார்த்தா இதுல எவ்வளவு வசந்த வாழ்க்கை முறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சனாதன தர்மத்தையே அழிப்போம்னா இப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை முறைகள் எல்லாம் அழிச்சுட்டோம், அப்புறம் லோகத்துல எப்படி தர்மம் இருக்கும்? சனாதன தர்மம்ங்கிறது என்னன்னா சொல்றாரு, இது ராமாயணத்துல பாலகாண்டத்துல 25ஆம் சர்க்கத்துல 17வது ஸ்லோகம், ராஜ்யபார நியுக்தானாம் ஏஷ தர்ம சனாதனஹா. ஒரு ராஜா தன் பிரஜைகளை தன் குழந்தைகளை பார்த்து கொள்வது போல் நன்றாக பார்த்து கொண்டால் அதற்கு சனாதன தர்மம்னு பேராம். இது ஒரு டெஃபினிஷன். அப்போ இதுல மதமோ இவன் யாரு அவன் யாரு இந்த மேட்டர்லாம் இல்ல. எந்த நாட்டையும் ஆளக்கூடிய ராஜா பிரஜைகளை நன்றாக பார்த்து கொள்வதற்கு சனாதன தர்மம்னு பேரு. ராஜ்யபார நியுக்தானாம் ஏஷ தர்ம சனாதனஹா. அதே ராமாயணத்துல இன்னொரு இடம் எங்கன்னா அயோத்தியா காண்டம் 21வது சர்க்கம் 48வது ஸ்லோகம். இது ராமன் வாயால் வந்த வார்த்தை. சனாதன தர்மத்துக்கு ராமன் கொடுக்கிற டெஃபினிஷன், பிதுர் நியோகே ஸ்தாத்தவ்யம் ஏஷ தர்ம சனாதனஹா.
அப்பா சொல்றதை கேட்டு பையன் நடந்தா அதுக்கு சனாதன தர்மம்னு பேருங்கிறான் ராமபிரான். அடுத்து அதே ராமன் அயோத்தியா காண்டம் 30வது சர்க்கம் 38வது ஸ்லோகம், சமாம் பிதா யதாஸ்தாஸ்தி சத்ய தர்ம பதேஸ்திதா ததா வர்த்திதுமிச்சாமி சஹி தர்ம சனாதனஹா. எங்க அப்பா என்னை எங்க எப்படி இருக்க சொல்றாரோ அதன்படி நான் இருந்தால் அதுதான் எனக்கு சனாதன தர்மம்ங்கிறான். அப்போ அப்பா பேச்ச பையன் கேட்கணுங்கிறது சனாதன தர்மம். அப்போ ஒரு அரசன் நாட்டை நன்றாக பாதுகாக்கணுங்கிறது சனாதன தர்மம். மனுஸ்மிருதி சொல்றது எது சனாதன தர்மம்னா, சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹா. இது மனுஸ்மிருதியில 4வது அத்தியாயம் 138வது ஸ்லோகம். மனு சொல்றார், சத்தியத்தை தான் பேசணும், உண்மைங்கிறதுக்காக எல்லாத்தையும் பேசிடக்கூடாது, எல்லாருக்கும் பிரியமான வார்த்தையை பேசணும். அப்போ அது உண்மையாகவும் இருக்கணும், இனிமையானதாகவும் இருக்கட்டும். உண்மைங்கிறதுக்காக இனிமை அல்லாத வார்த்தையும் பேசக்கூடாது, இனிமையா இருக்குங்கிறதுக்காக பொய்யும் பேசக்கூடாது. கசப்பான உண்மையும் பேசாதே, இனிப்பான பொய்யும் பேசாதே, இனிப்பான உண்மையை மட்டும் பேசு, இதுக்கு பேர் சனாதன தர்மம்னு மனு சொல்றார். அப்போ இது போன்ற இன்னும் எண்ணற்ற வாழ்க்கை முறைகள் சனாதன தர்மத்துல இருக்கு. இறை வழிபாடுங்கிறது முக்கிய அங்கம், நிச்சயமா இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஆன்மீக முன்னேற்றம் தான் சனாதன தர்மத்துக்கு முக்கிய நோக்கம். முன்பே அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லிட்டேன். ஆனா அது மட்டும்தான் இல்லை, அது இல்லாம இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஏன்னா விஷ்ணு ஸ்மிருதின்னு ஒரு ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதியில காட்டுறா சனாதன தர்மம்னா என்னென்ன அறங்கள்லாம் நாம பின்பற்றணும்னா, க்ஷமா சத்தியம் தம சௌச்சம் தானம் இந்திரிய நிகிரகா அஹிம்சா குரு சுஸ்ரூஷா தீர்த்தானு சரணம் தயா ஆர்ஜவம் லோபசூன்யத்துவம் தேவ பிராமண பூஜனம் அனபியசூயாச்ச ததா தர்ம சாமானிய உச்சியதே. இது பாருங்க, ஏதோ இந்த பாரத தேசத்துக்கு மட்டும்தான் இல்லை, எந்த ஊரில் வாழக்கூடிய எந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லோருக்கும் பொதுவான அறம். இப்போ அப்பா பேச்ச பையன் கேட்கணுங்கிறது ஏதோ இங்க உள்ள ஹிந்து தான் கேட்கணும்னு இல்லையே. அப்போ சனாதன தர்மம்ங்கிறது ஆல் என்கம்பாசிங். என்ன சொல்றது? க்ஷமா, பொறுமையோடு வாழு, பொறுமை காட்டு, எல்லா இடத்துலையும் அடுத்தவன் மேல கோபப்பட்டு எரிஞ்சு விழாதே. சத்தியம், சத்தியத்தை பேசு. தமஹா, மனசை அடக்கி வை, அடக்கு, மனதை அடக்கு. அப்புறம் சௌச்சம், தூய்மையாக, அக தூய்மை புற தூய்மை ரெண்டுமே வேணும். தானம், கஷ்டப்படுறவனுக்கு தானம் பண்ணணும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்திரிய நிகிரகா, புலன்கள் தப்பான வழியில போகாம அவைகளை அடக்க வேண்டும். அஹிம்சா, இன்னொரு உயிருக்கு தீங்கிழைக்க கூடாது. குரு சுஸ்ரூஷா, ஆச்சாரியனுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும். தீர்த்தானுசரணம், நல்ல புண்ணிய நதிகளில் போய் நீராடி தீர்த்த யாத்திரைகள் செல்லலாம். தயா, எல்லா உயிர்களிடத்திலும் கருணை காட்ட வேண்டும். ஆர்ஜவம், மனசால நினைச்சதை தான் வாயால பேசணும், சொல்வதை நடத்தையில் செய்து காட்ட வேண்டும். சிந்தை சொல் செயல், தாட் வேர்டு டீட், மனோ வாக் காயம் மூணும் நேர்வழியிலே செல்ல வேண்டும். லோபசூன்யத்துவம், பேராசை படக்கூடாது. தேவ பிராமண பூஜனம், தெய்வ பக்தியோடு வாழணும், சான்றோர்களை வழிபட வேண்டும். அதுக்கப்புறம் அனபியசூயாச்ச, அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டு வயிறெறியக்கூடாது. இப்படி வாழ்ந்தால் இது உயர்ந்த தர்மம். அப்ப இதுல அழிப்பதற்குன்னு ஒண்ணுமே இல்லையே, இது எவ்வளவு வசதியான விஷயம். அதுபோல மனுஸ்மிருதியில சொல்றார், சர்வேஷாமேவ தானானாம் பிரம்மதானம் விசிஷ்யத்தே. தினமும் வாழ்க்கையில கொஞ்சமாவது தானம் பண்ணணுமா மனு சொல்றார். அதுல சிறந்த தானம் எதுனா ஞானத்தை தானமா கொடுக்கிறது. எவ்வளவு பாருங்க, நாம எத்தனை பொருள் கொடுத்தாலும் அது எவ்வளவு தூரம் அவன்கிட்ட நிலைத்திருக்கும்னு தெரியாது, செலவு பண்ணிடுவான். அவனுக்கு ஞானத்தை கொடுத்தா ஞானத்தை வச்சு அவன் எவ்வளவோ பொருள் ஈட்டுவான். அதனால ஞான தானம் தான் தானத்தில் சிறந்ததுங்கிறார் மனு. இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் தானே. அது போல மனுனாலே என்ன சொல்லிடுறா, பெண்களை கொஞ்சம் குறைவா சொல்லுவார்னு. மனுஸ்மிருதியில ஒரு வாக்கியம், எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக எத்ரைஸ்தாத்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்தத்ர அபலாக்கிரியாக. பெண்கள் எங்கே பூஜிக்கப்படுகிறார்களோ மதிக்கப்படுகிறார்களோ அங்குதான் தேவர்கள் இருந்து அனுகிரகம் பண்ணுவா. எங்கே ஒருத்தன் பெண்ணை அவமதிக்கிறானோ அங்கே ஒரு நல்லதும் நடக்காதுங்கிறார் மனு. அப்படி பெண்களையும் ஒரு வசதியா சொல்லியிருக்கார். அதுபோல வியாச ஸ்மிருதி, அதுல வியாசர் சொல்றார், ஒரு பையன் எவ்வளோ காலம் உழைச்சு அம்மாவுக்கு பணிவிடை செய்தாலும் அம்மா செய்த உதவிக்கு அது கைமாறாகாது. வியாச ஸ்மிருதி, மாசான் தசோதரஸ்தம்யா திருத்வா சூலை சமாகுலா வேதனா விவிதைர் துக்கம் பிரசூயேத விமூர்ச்சிதா
பிராணைரபி பிரியான் புத்திரான் மன்யதே சுதவத்சலா கஸ்தஸ்யா நிஷ்கிருதிம் கர்த்தும் சக்தோ வருஷசதைரபி. ஒருத்தன் 100 வருஷம் அம்மாவுக்கு உட்காந்து பணிவிடை செய்தாலும் இந்த பையன் தன்னை கருவில் இருக்கும்போது உதைச்சதை கூட சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இவனுடைய மலமூத்திரத்தை எல்லாம் அள்ளி அந்த குழந்தைக்காக பத்தியம் இருந்து பார்த்து தாய்ப்பாலை ஊட்டினாலே, ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தாலே அந்த அம்மா, அந்த தாய்க்கு இவன் 100 வருஷம் பணிவிடை செய்தாலும் ஈடாகாது. அம்மாட்ட பக்தியோட வாழணுங்கிறது இது எல்லா நாட்டில் உள்ள எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் தானே. அப்படிப்பட்ட இது போன்ற அர்த்தங்கள்லாம் இருப்பது தான் சனாதன தர்மம். அப்போ இத்தனை வாழ்வியல் நெறிகளை கொடுத்திருக்கிறார்கள். இதோட ஒரு டோட்டல் பேக்கேஜை தான் நாம சனாதன தர்மம்னு சொல்றோமே ஒழிய ஒரு வர்ணாசிரம தர்மம் மட்டும்தானோ அல்லது ஒருத்தனை மேல கீழேன்னு சொல்றதோ ஈவன் ஒரு வழிபாட்டு முறை மட்டும்தான் கூட நாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சனாதன தர்மம்ங்கிற அந்த சொல்லின் ஸ்கோப்புங்கிறது இவ்வளவு விரிவாக இருக்கிறது. இது பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 6, இதுல வழிபாட்டு முறையும் உண்டு. அதுக்காக சிலர் என்ன பண்ணிடுவா, சனாதன தர்மம்னா வெறும் வாழ்க்கை தான், அதுக்காக கடவுளை பத்தி சொல்லலை, அப்படி அர்த்தம் இல்லை. சனாதன தர்மம் வழிபாட்டு முறையும் சொல்கிறது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, சனாதன தர்மம் நமக்கு லைசன்ஸ் கொடுக்கறது. இப்போ இதான் உனக்கு கடவுள், இவரைத்தான் நீ வழிபடணும்னா எல்லோராலும் அதையே பிடிச்சுட்டு வழிபட முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு சத்துவகுணம் நிறைந்திருக்கும், சில பேருக்கு ரஜோகுணம் இருக்கும், சில பேருக்கு தமோகுணம் இருக்கும். எல்லாம் நீ ஸ்ட்ரெயிட்டா நீ வா இதுதான் இதை மட்டும் பண்ணுன்னா அது எல்லாருக்கும் சாத்தியமான்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சனாதன தர்மம் என்ன பண்றது, ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறது. நீ தெய்வத்தை எந்த வகையில் வழிபட விரும்புகிறாயோ அந்த லெவலுக்கு உனக்கு பகவான் இறங்கி வருவான், அந்த லெவல்ல நீ அந்த தெய்வத்தை வழிபடலாம்னு சொல்லி அந்த லைசன்ஸ் அது சனாதன தர்மம் தான் கொடுக்கறது. ஏன்னா நாமே சொல்றோம் பாருங்க, அந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் புரியறதுக்காக உதாரணம் சொல்லுவோம். சத்துவகுணம்னா பேலன்ஸ்டா சாந்தமா அமைதியா இருக்கிறது, ரஜோகுணம்ங்கிறது ஓவர் ஆக்டிவா ஆசை கோபத்தோடு இருப்பது, தமோகுணம்னா இன்ஆக்டிவா தூக்கம் அறியாமை மயக்கம். உபன்யாசம் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் சத்துவகுணம் இருக்குமா, யாரோ ஒருத்தன் வந்திருக்காரு இவர் என்னதான் பேச போறாருன்னு சாந்தமா கேட்க ஆரம்பிப்பா. 10 நிமிஷம் ஆச்சுன்னா புரிஞ்சு போயிடுது ஒண்ணும் இல்லைன்னு. அதனால இங்க திரும்புவா அங்க திரும்புவா, செல்போன் எடுப்பா, அது ரஜோகுணம். அரை மணி நேரம் ஆச்சுன்னா உபன்யாசகர் நம்ம கிட்ட மாட்டிக்கல, நாம தான் உபன்யாசகர்கிட்ட மாட்டிட்டோம், இனி 1 hour எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லி தூங்கிடுறா பாருங்க, அது தமோகுணம். இப்படி ஒத்தொத்தர் ஒரு குணத்துல இருப்பா. எல்லாரையும் நீ இதுதான் வழி இதுல வான்னா வர முடியாது. அப்போ அவரவருடைய நிலைக்கு ஏற்ப பகவானை நீ வழிபடலாம் என்று அந்த ஒரு லெவல் இந்த சனாதன தர்மம் கொடுக்கிறது. ஏன்னா ஒரு கொடிய நேரம் நீ பந்தல்ல படருன்னு சொன்னா பந்தலுக்கு கொடியால போக முடியாது. முதல்ல ஒரு குச்சியை நட்டு, அப்புறம் கொஞ்சம் பெரிய கொம்பை நட்டு, அப்புறம் மெல்ல மெல்ல ஏத்தி பந்தலுக்கு கொண்டு போனால் தானே முடியும். அதனாலதான் பாருங்க, ஒரு பலனுக்கும் உனக்கு என்னப்பா செல்வம் வேணுமா, நீ அக்னி வழிபாடு பண்ணு, தனம் இச்சேத் ஹுதாசனாத்து. ஆரோக்கியம் வேண்டுமா, சூரியன் இருக்காரே ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத்து. அப்போ மெல்ல 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 அவனை அப்படியே வளர்த்து கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் நேராக பகவான்கிட்ட சேர்க்கணும். அதனால தான் சனாதன தர்மத்தில் நிறைய வழிபாட்டு முறைகள், நிறைய இறை வழிபாட்டு முறைகள் உண்டு. நம்மாழ்வார் பாடுறார், வணங்கும் துறைகள் பல பல வாக்கி மதி விகற்பால், அவரவருடைய மனோபாவத்துக்கு ஏற்றபடி பல துறைகள்னு பகவான் ஆக்கி இருக்கிறான். ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தின்னு இருக்கு. அதாவது ஒரே பகவானை வெவ்வேறு பெரியோர்கள் அவாவாளுடைய நிலைக்கு ஏற்றபடி வெவ்வேறு நிலைகளிலே வழிபடுவார்கள். அவாவா லெவலுக்கு அது கரெக்ட். அவரவர் இறையவர் குறைவிலர், இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே, அந்தந்த லெவல்ல அவ பண்ற வழிபாடு கரெக்ட். அதனால தான் அந்த இறைவனை இப்போ சிவனாக வழிபடுவோரை சைவ நெறின்னு சொல்றோம், ஸ்ரீமன் நாராயணனாக வழிபட்டால் ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்றோம். அதுபோல சக்தி வழிபாடு சாக்தம்ங்கிறோம், முருகன் வழிபாடு கௌமாரம், விநாயகர் வழிபாடு காணபத்தியம், சூரிய வழிபாடு சௌரம். எல்லாம் சொன்னாலும் அவன் என்ன நினைச்சுன்றா, அப்ப இதெல்லாம் தனித்தனி பிரிவு தானேங்கிறா. தனித்தனி இல்ல, ஏன்னா ஒரே வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் பண்றா. இப்ப சந்தியாவந்தனம் பண்றோம்னா எல்லாருக்கும் ஒரே சந்தியாவந்தனம் தான், அது மாறுகிறதா? அது மாறலையே. அப்போ இதுல சின்ன சின்ன வேறுபாடு எத்தனை இருந்தாலும் அல்டிமேட்டா எல்லாரும் கார்த்தால எழுந்தா காலை சந்தியாவந்தனம் காலையில தான் பண்றோம். ஒருத்தர் காலையிலையும் இன்னொருத்தர் காலை சந்தியாவந்தனத்தை மாலையிலையுமா பண்றார். அந்த அனுஷ்டான முறைகள்ங்கிறது ஒன்னாதான் இருக்கு. வழிபாட்டுல அவரவருடைய நிலைக்கு ஏற்றபடி மாறுதல் இருக்கு. கையிலேயே 5 விரலும் ஒன்னா இருக்கா? ஒரு விரல் ஒரு விதமாக இருப்பது போல இருக்கலாம். அதுக்காக இது வேற கை இது வேற கைன்னு சொல்லிடலாமா? மொத்தமா ஒரே கை தான், அதுல விரல்கள்ல வேறுபாடு. ஒரே சனாதன தர்மம் தான், வழிபாட்டு முறைகள்ல தான் வேறுபாடு. இது பாயிண்ட் நம்பர் 6. இப்போ ஃபைனல் பாயிண்ட், ஏன்னா 6 அடிச்சாச்சுன்னா 7th பாயிண்ட் அதுவே 6 அடிக்கிற மாதிரி இருக்கணும்.
ஏழாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த சனாதன தர்மத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டா? ஏன்னா அதான் ப்ராப்ளம். எல்லாரும் திரும்ப திரும்ப என்ன சொல்றா, சார் உங்க கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் கேட்கல சார், எல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு சக மனிதனை இவனை தாழ்ந்தவன்னு சொல்லி இன்னொருத்தனை உயர்ந்தவன்னு சொல்லலாமா? ஏன்னா வேதத்துல புருஷ சூக்தத்திலே வருது, பிராமணோசிய முகமாசீத்து பாஹு ராஜன்ய ஸ்மிருதா ஊரு ததஸ்ய யத் வைஷ்யா பத்மியாம் சூத்ரோ அஜாயதன் இருக்கு. அதாவது அந்தணர்கள் இறைவனுடைய தலையில் இருந்து வந்தார்கள். அதுக்கப்புறம் மன்னர்கள் க்ஷத்ரியர்கள் அவ இறைவனுடைய தோள்கள்லேருந்து வந்தார்கள். வணிகர்கள் இறைவனுடைய மடி தொடையிலேருந்து வந்தா. வேளாளர்கள் இறைவனுடைய பாதத்திலேருந்து வந்தான் இருக்கு. அப்ப தலையிலேருந்து வந்த வசந்தவன் இன்னொருத்தன் காலிலேருந்து வந்தான் தாழ்ந்தவன் சொல்றது தப்பு தானே? இவ்வளோ நேரம் உபன்யாசம் பண்ணி சனாதன தர்மம் எல்லாருக்கும் வழிகாட்டுறது, எல்லாரும் மோட்சம் போகணும், அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் சொல்றதுன்னு சொல்லிட்டு கடைசியா இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு கரும்புள்ளி வைத்தது போல ஒருத்தன் தலைமையிலேருந்து வந்தான் இன்னொருத்தன் கால் கீழேந்து வந்தான், அப்படி சொல்லலாமா? முதல் விஷயம், நம்ம உடம்பையும் இறைவன் திருமேனையும் ஒப்பிட்டு பார்க்கறதே தப்பு. நம்ம உடம்புல தான் தலை பெருசா, அதுவே நம்ம சொல்ல முடியாது. தலையும் வேணும், காலும் வேணும், எல்லாம் தான் வேணும். பகவானுடைய திருமேனி என்பது உலகியலுக்கு அப்பாற்பட்டது. அதுல போய் ஒருத்தரை இவர் தலையிலேந்து வந்தார், அவர் வசந்தவர், இவர் காலிலேந்து வந்தவள் தாழ்ந்தவர்னு சொல்லவே கூடாது. அவன் திருமேனியில எல்லாமே சுத்த சத்துவமயமானது, இறைவன் திருமேனி. ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், ஒரு வாதத்துக்கு எது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு டிபேட் பண்ணுவோம். நீங்க எல்லாருமே பரம பக்தர்கள். இறைவனுடைய தலை வசதியா, தோல் வசதியா, தொட வசதியா, திருவடி வசதியா? நீங்க சொல்லுங்க. இறைவனுக்கு திருவடி தான் வசதி. சரணாகதி பண்ற அத்தனை பேரும் இறைவன் பாதத்துல தான் போய் விழறோம். யாராவது இறைவனின் தலையை துதித்தேன்னாளா? இறைவன் தோளை துதித்தேன்னாரா? இறைவன் தொடையை துதித்தேன்னாளா? இறைவனுடைய அடி, அந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். திருவடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி யாராலும் உதவ முடியாது. அப்போ திருவடி தான் வசதி. ஒருவேளை உயர்வு தாழ்வுன்னு பேச வந்ததுன்னா திருவடியிலேருந்து யார் வந்தாங்களோ அவ தான் கிரேட்டு, தலையிலேருந்து வந்தவன் தான் லாஸ்ட், அப்படிதான் வச்சுக்கணும். ஆனா ஆக்சுவலா இது பெரிய தத்துவத்தை சொல்ல வந்தது. ஆக்சுவலா தலை மேல கால் கீழங்கிறது மேட்டர் இல்லை. அந்தணர்கள் தலையிலேருந்து வந்தான்னா என்ன தாத்பரியம்னா, அந்தணன் வேதம் படிக்கிறவனுக்கு ஞானம் தேவை. தலைங்கிறது ஞானத்தை குறிக்கும். சில பேருக்கு சொல்லுவோம் அவனுக்கு மண்டை பெருசும்பா. மண்டை பெருசுனா அறிவோட இருக்கான்னு அர்த்தம். இவன் பகவானோட தலையிலேருந்து வந்தான்னா அவனுக்கு ஞானத்தை இறைவன் கொடுத்தான், அவனுக்கு அந்த தலையை இறைவன் கொடுத்திருக்கான்னு அர்த்தம். மன்னன் இறைவனுடைய தோல்லேந்து வந்தான்னா அவனுக்கு தோல் வலிமையை மன்னனுக்கு இறைவன் கொடுத்திருக்கான்னு அர்த்தம். வணிகன் வியாபாரி தொடையிலேருந்து வந்தான்னா மடி நிறைய காசோட இருக்கானே, அந்த காசை அவனுக்கு பகவான் கொடுத்திருக்கான்னு அர்த்தம். வேளாளன் பாதத்திலேருந்து வந்தான்னா ஓடி ஓடி உழைக்கிறானே, அந்த காலுக்கு அந்த வலிமையை பகவான் கொடுத்திருக்கான்னு அர்த்தம். அப்போ உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தத்தம் வலிமையை பகவான்டேந்து பெற்றார்கள்ங்கிறது தான் தாற்பயமே ஒழிய, அதை விட்டுட்டு ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழேன்னு சொல்றது அந்த புருஷ சூக்த மந்திரத்துக்கு நோக்கமே கிடையாது. நாம தான் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல புரிஞ்சுட்டோம். ஆனா நீங்களே சொல்லுங்க, இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ பேர் அவமானப்படுத்தினவானும் இருக்கா. அதை நாம இல்லைன்னு மறுக்க முடியாது. எத்தனையோ பேரை நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்று சொல்லி அவமானப்படுத்தின சம்பவங்கள் உண்டு. அதை நாம மறுக்கல. ஆனா அது யாரோட தப்புன்னா, இந்த சனாதன தர்மத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவருடைய தப்பே ஒழிய அது சனாதன தர்மத்தோட தப்பு இல்லை. அப்போ ஒருத்தன் இதை சரியா புரிஞ்சுக்கலன்னா, யார் சரியா புரிஞ்சுக்காம இன்னொருத்தனை தாழ்வுன்னு சொல்றானோ அந்த ஆளை கரெக்ட் பண்ணணுமே ஒழிய, எனக்கு தலைவலிச்சுதுங்கிறதுக்காக தலையே வெட்டிப்போமா? தலைவலிச்சதுன்னா டோலோ 650யோ கால்பாலோ மெட்டோபாரோ சிபிலியமோ போட்டுண்டு போகணுமே ஒழிய தலையே வெட்ட முடியாது இல்லையா? அப்போ அதை யார் சரியா புரிஞ்சுக்கலையோ, நம்ம கையில ஒரு தீக்குச்சி இருக்குன்னா அதை வச்சு குத்து விளக்கும் ஏற்றலாம், குடிசையும் எரிக்கலாம். ஒருத்தன் குடிசையை எரிச்சுட்டாங்கிறதுக்காக தீக்குச்சியே ஒழிச்சிருவேளா? அதுபோல அப்போ தீக்குச்சியை சரியா பயன்படுத்தணும். சனாதன தர்மம் நமக்கு என்ன சொல்லி இருக்குங்கிறத நாம் நன்றாக எல்லோருக்கும் எடுத்து சொல்லணும். அதுக்கு தான் இப்போ வேர்ல்டு பிராமின்ஸ் அசோசியேஷன் இவ்வளவு நடத்துவதற்கெல்லாம் என்ன தாற்பயம்னா, முதல்ல நமக்கு சனாதன தர்மம் என்ன என்று புரிய வேண்டும். நாம் இதை புரிந்து கொண்டால்னா நாம போய் 4 பேருக்கு எடுத்து சொல்ல முடியும். இதுதான், இதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாரும் இன்க்ளூடட். அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றேன். சனாதன தர்மத்துல ஒருவேளை யாராவது ஒருத்தர் இந்த விஷயங்களை சரியா புரிஞ்சுக்காம இவன் மேல அவன் கீழே எங்கேயாவது பேசினால் அந்த இடங்கள்ல எல்லாம் வெளியிலேருந்து யாரும் கரெக்ட் பண்ணணும்னு தேவையில்லை. த சிஸ்டம் கரெக்ட்ஸ் இட் செல்ஃப். இந்த சனாதன தர்மத்திலேயே யாராவது ஒரு பெரியவர் வருவா, என்ன பண்ணிடுவா, இல்லை எல்லோரும் சமம் வாங்கோன்னு அவளே வழிகாட்டி கரெக்ட் பண்ணிடுவா.
1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் வந்தார், எல்லாரும் மோட்சம் போலான்னு சொல்லிட்டு போயிட்டார். பாரதிதாசன் ராமானுஜரை பத்தி பாட்டு பாடினார். பாரதியார் இல்ல, பாரதிதாசன் ராமானுஜரை பத்தி எழுதுறார். முத்தியோ சிலரது சொத்தென இருக்கையில் இத்தமிழ்நாடு தன் இருந்தவ பயனால் ராமானுசனை ஈன்றதன்றோ. முக்திங்கிறது ஒரு சாராருக்கு மட்டும் நினைச்சிட்டு இருந்தா, இந்த தமிழ்நாடு செய்த ஒட்டுமொத்த தவத்தின் பலன் இங்கே ராமானுஜர் தோன்றி எல்லோரும் முக்தி அடையலாம் என்பதை காட்டிவிட்டார் என்று. அப்போ பெரியோர்களே அவ வாழ்க்கையில எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் சமம்ங்கிறத காமிச்சுடுறா. கண்ணபிரான் கீதையில சொல்றான், எல்லாரும் கீதையில சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், அந்த ஸ்லோகம் மட்டும் காட்டுறா. அதே கீதையில 5வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்றான், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினஹா. ஒரு உண்மையான பண்டிதன் வேதங்களை கற்று அனுஷ்டானம் பண்ணும் அந்தணனை பார்த்தாலும், பெயரளவில் உள்ள அந்தணனை பார்த்தாலும், ஒரு பசுமாட்டை பார்த்தாலும், யானையை பார்த்தாலும், நாயை பார்த்தாலும், நாய் மாம்சம் உண்பவரை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் அவர்களை சமமாக கருத வேண்டும்னு கிருஷ்ணன் கீதையில சொல்லியிருக்கான். வேதம் படிச்சு அனுஷ்டானத்தோடு இருக்கும் அந்தணர், அனுஷ்டானம் இல்லாத அந்தணர், பசுமாடு, யானை, நாயை உண்பவர் யாரா இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் சமமாகத்தான் பார்க்க வேண்டும்னு இது கீதையில கிருஷ்ணன் சொன்ன ஸ்லோகம். அவனுக்குத்தான் பண்டிதன்னு பேருங்கிறான். அதனாலதான் பாருங்கள், எப்பெல்லாம் இந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுக்காம யாராவது தப்பு பண்றாளோ அப்போ தெய்வமே தலையிட்டு அல்லது பெரிய அவதார புருஷர்கள் தலையிட்டு அதை தடுப்பா. ஆதிசங்கர பகவத் பாதர் காசியில கங்கையில நீராடிட்டு வரார். எதிர்த்தாப்புல தன் நாயை இழுத்துன்னு வந்தான். அவன்கிட்ட கேட்டான், ஏன்டா எதிர்த்தாப்புல வரையே நகர்ந்து போன்னு சொல்லிட்டார். அப்ப அவன் கேட்டான், நகர்ந்து போக சொல்றியே, உடலை நகர்ந்து போக சொல்கிறாயா, உள்ளிருக்கும் ஆத்மாவை நகர்ந்து போக சொல்கிறாயான்னு கேட்டான். அதை பார்த்துட்டு ஆதிசங்கரருக்கு அவர் காசி விஸ்வநாதராவே தெரிஞ்சாராம். மனிஷா பஞ்சகம்னு எழுதினாரப்போ, நான் இந்த மாதிரி ஒருத்தன் ஆத்மாவை பற்றி அறிவோடு இருக்கிறான் என்றால் அவன் எக்குலத்தவனாக இருந்தாலும் அவனை நான் போற்றுகிறேன்னு சொல்லி மனிஷா பஞ்சகம்னு எழுதுறார். ஆதிசங்கரர் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஸ்ரீரங்கத்துல திருப்பாணாழ்வார்னு ஒரு பக்தர். திருப்பாணாழ்வார் இன்னைக்கு பாணர் குலத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு சொல்லணும்னா அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். திருப்பாணாழ்வார் பாணர் குலம். அம்மா மண்டபத்துல காவிரி கரையில ஒதுங்கி நின்று கையில வீணையை மீட்டிண்டு அரங்கனுடைய திருநாமங்களையும் புகழையும் பாடிட்டு இருந்தார். லோகசாரங்க முனிவர்ங்கிற அந்தணர் ரங்கநாதனுக்காக தீர்த்தம் கொண்டு வர குடத்தோடு காவிரிக்கு வந்தார். திருப்பாணாழ்வார் வழியில மெய்மறந்து பகவானை பாடுறார். ஒரு கல் எடுத்து திருப்பாணாழ்வார் நெத்தியில அடிச்சுட்டார். நகர்ந்து போ, நகர் நகர்ன்னு சொன்னா அவர் கேட்கல, சொல்லி பார்த்தார். கல் எடுத்து நெத்தியில அடிச்சுட்டார். திருப்பாணாழ்வார் நெத்தியிலிருந்து ரத்தம் வந்தது. அவர் கிடுகிடுன்னு விலகி போயிட்டார். ஐயோ தெரியாம நின்னுட்டேன்னு. இவர் தண்ணீர் எடுத்துக்கொண்டார். லோகசாரங்கர் ரங்கநாதன் சன்னதிக்கு போறார். ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்க ரங்கநாதன் நெத்தியில அதே இடத்திலிருந்து ரத்தம் வந்தது. ஐயோ பெருமாளே உனக்கு ரத்தமானார். பெருமாள் சொன்னார், என் பக்தனை அடிச்சா என்ன அடிச்ச மாதிரி, நீ போய் என் பக்தன் திருப்பாணாழ்வார உன் தோல்ல சுமந்து என் கோவிலுக்குள்ள அழிச்சுன்னு வான்னார். லோகசாரங்கர் கேட்டார், அவர் 4 வர்ணத்துக்கும் வெளியில இருக்காரு என்னார். பிராமணர் சத்திரியர் வைசியர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த 4க்கும் வெளியில இருக்கார். அவர் ஐஷன் வரலாமான்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், ஆமா அவர் 4 வர்ணத்துக்கும் வெளியில இருக்கார். ஏன்னா அவர் வைகுண்டத்தில் உள்ள நித்திய சூரியாக நான் கருதுகிறேன். நித்திய சூரிய 4ல எந்த வர்ணத்துல வைப்பேன்னு கேட்டார். லோகசாரங்கர் திரும்ப போனார். பூணூல் அணிந்த அந்தணரான லோகசாரங்க முனிவர் பாணர் குலத்தை சேர்ந்த திருப்பாணாழ்வாரை தோளிலே சுமந்து கொண்டார். சுமந்து கொண்டு ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்குள்ள அழைத்து வருகிறார். உள்ளே வந்த திருப்பாணாழ்வார் அரங்கனுடைய அழகை பாடினார். ஆலமா மரத்தினில் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவினடையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னார். அப்படியே நேர பெரிய பெருமாள் திருவடிகளிலேயே நித்திய கைங்கரியத்தை அடைந்தார் திருப்பாணாழ்வார் என்பது வரலாறு. அப்போ ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் காட்டிய சமூக நீதி, அந்தணர் தோல்ல அந்தியரை உட்கார வச்சு உள்ள அழிஷன்வான்னு சொல்லி சமூக நீதியை பெருமாள் காமிச்சுட்டார். இதே உற்சவத்தை ஹைதராபாத்ல சில்கூர் விசாபாலாஜி கோவில்னு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பேள். அங்க சில்கூர் ரங்கராஜன் சுவாமின்னு அங்க அர்ச்சகர். அவர் என்ன பண்ணார், கவர்மெண்ட்ல இருந்து அந்த கோவிலை வாங்க இது பண்ண போறோம்னு சொன்னா, அவர் எல்லாம் படிச்சு பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர். கவர்மெண்ட் அந்த கோவிலை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி உண்டியல் வைக்காம, உண்டியல் இல்லைன்னா என்ன பண்றதுன்னா வேலையை விட்டுட்டு நானே என் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றேன்னு எல்லாத்தையும் விட்டு சில்கூர் ரங்கராஜன் சுவாமி இன்னைக்கு சில்கூர் விசாபாலாஜி அவர் பூஜிக்கிறார்.
குடுமி வச்சு பஞ்சகச்சங்கட்டின்னு வந்துட்டார். அவர் என்ன பண்ணார், இதே உற்சவத்தை அந்த கோவில்ல நடத்தினார். இதே போல இன்றைக்கு அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பக்தர், தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பக்தர், அவரை தன்னுடைய தோல்ல சுமந்துண்டு அந்தகனராகிய அர்ச்சகர் அந்த கோவிலுக்குள்ள அழிச்சுன்னு போய் பகவான் முன்னாடி எல்லோரும் சமம்ங்கிற அந்த உற்சவத்தை இன்னும் நடத்தினார். அவரோட வீடியோஸ் கூட நீங்க பார்க்கலாம். சில்கூர் ரங்கராஜன் யூடியூப்ல போடுங்க, அந்த வீடியோஸ் வரும். அவர் தான் என்கிட்ட சொன்னார், என்னைக்குமே நீ சனாதன தர்மம்னு சொன்னா இதை காட்டு. லோகசாரங்கர் தோளிலே திருப்பான் ஆழ்வார், இதுதான் நம்முடைய சமூக நீதி. இதற்கு நீ விக்கிரகத்தோட படத்தோட காட்டுன்னார். அதை எங்கே பண்றதுன்னு கேட்டேன். அந்த விக்கிரக வடிவில் அது கிடைக்கவே இல்லை. கடலூர் பக்கத்தில் திருவகீந்திரபுரத்தில் ஒருத்தர் இதுக்காக ஸ்பெஷலாக பண்ணி தரேன்னார் அந்த விக்கிரகம். இன்னைக்கும் நம்ம ஆத்துல வந்தால் நீங்கள் பார்க்கலாம். அவர் 2 விக்கிரகம் தான் பண்ணார். லோகசாரங்கர் தோளில் திருப்பானாழ்வார் இருக்க மாதிரி 2 விக்கிரகம். ஒன்று சில்கூர் ரங்கராஜன்ட்ட விசா பாலாஜி கோவிலில் அவர்கிட்ட இருக்கு, இன்னொன்று அடியனுடைய ஆற்றுல இருக்கு. அதுதான் அடையாளம். அப்போ பக்தி உள்ளவர் என்றால் அந்தணர் தோளுக்கு மேல் அந்தியரை அமர்த்தி கோவிலுக்குள்ளே அழைத்து வருவோம், இதுதான் சனாதன தர்மம்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைப்பில் இங்கே பேச ஒரு வாய்ப்பை தந்த திரு சிவநாராயணன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்படி இந்த தர்மம்ங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும், இதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணுங்கிறதுக்காக இந்த வேர்ல்டு பிராமின்ஸ் அசோசியேஷன்லேருந்து இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய இவர்களுடைய பணிகள் எல்லாமே வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று மேல 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 பகவானுடைய அனுகிரகத்தால், ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தால் நன்கு வளர்ந்து இந்த ஒரு விழிப்புணர்வு என்பது எல்லோருக்கும் ஏற்படணும். அதற்கான இவர்களின் பணிகளும் சிறக்கணுங்கிற பிரார்த்தனையோடு சரியா 10:30 மணிக்கு உபன்யாசத்தை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம். உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கூட்டம் மழையினால் குறைச்சலாக இருந்தாலும் உலக பிராமண நலர் சங்கத்தில் இந்த மாதிரி உபன்யாசத்தை கேட்கறதுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, இல்லையா? என்ன அவரை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. ஆனால் அவர் டாக்டர், அவர் ஒரு டாக்டர். அண்ட் அவர் பயின்றது கருணாகராச்சாரியார் சுவாமிகள் பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகளோட டிசைபிள். அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து வரதே ரொம்ப பெரிய கஷ்டம். பயின்று அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய பார்த்துருப்பேன் அவரோட அனுஷ்டானங்கள், வீடியோஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்கும். அது லாஸ்ட் 5 இயர்ஸாக அவர் எப்படி என்னென்னலாம் பண்ணியிருக்காளோ அதெல்லாம் பெரிய ஃபோக்லோர் மாதிரி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னா, வேத பாடசாலைகளுக்கெல்லாம் போய் குழந்தைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம். என்ன, நம்ம ஆத்தூர் வேத பாடசாலை இவர் காமகோடி சார் கூட வந்திருக்கார். இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறது, காரியம் பண்ணுறதுக்குன்னா பெருமாளோட பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அது டாக்டர் யுவி வெங்கடேஷ்க்கு நிறையவே இருக்கு. இவர்னால இன்னைக்கு இங்க இருந்து நம்ம கேட்டோம் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் நிறைய பிளெஸிங்ஸ் பெருமாளுக்கு வந்துடுத்து. சனாதன தர்மத்தை பத்தி என்ன ஒரு இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயரா சனாதன தர்மத்தை பத்தி என்ன மாதிரி எல்லாம் அவாவா பேசுறா. அரசியல்வாதி பேசுறான், யார் வேணா பேசுறா. ஆனால் யாருக்குமே சனாதன தர்மம் தெரியாது. இன்னைக்கு என்ன துல்லியமா, என்ன பவ்யமா, என்ன ஈஸியா அழகா புரியும்படி சொல்லிட்டார் பாருங்க. இதுதான் நம்மெல்லாம் கொடுத்து வச்ச புண்ணியம். அந்தணர்களா இருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட புண்ணியம். அது சுவாமினால வந்திருக்கு. அடியேன் தாசன், இவருக்கு டைட்டில்ஸ் இருக்கு, அதை விரும்ப சொல்லிடுறேன். நான் சொல்லாம இருந்தா தப்பு. விரிவுரை வேந்தன் கரெக்டான இது. ஆச்சாரிய ராமானுஜ விப்ரதாசன், பிரவச்சன திலகம், அது தெரிஞ்சு போச்சு நம்ம எல்லாருக்குமே. பிரவச்சன வித்யாதாரா, இது எல்லாம் தாண்டி 24 இயர்ஸ்லயே வைஷ்ணவ ரத்ன அவார்டு கொடுத்திருக்கா அவருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு இதை நடத்தி கொடுத்தது எங்களோட பெரும் பாக்கியம். பரம புண்ணியம் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாரும்.
ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சொன்னால் போராது, இன்னும் நீங்கள் எங்களுக்கு நிறைய வந்து நடத்தி கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் நிறைய அவகாசம் கொடுப்போம். நீங்களும் எங்களுக்கு அவகாசம் தரணும். பிராமண அசோசியேஷனில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் கேட்கணும். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம், ஸ்ப்ரெட் பண்ணுவோம்.